ஒரு ஜனாசாவுக்கு பெண் இமாமா இருந்து தொழுகை நடத்தலாமா கூடாதா? அதாவது ஆயிஷா நாயகி வந்து ஒரு நபி தோழருடைய ஜனாசாவை நாங்கள் தொழுதுட்டு தரோம் அப்படின்னு கேட்டதா ஒரு ஹதீஸ் இருக்குது. அதன் அடிப்படையில் வந்து பெண் வந்து அதாவது பெண்களுக்கு இமாமா இருந்து ஒரு ஜனாசாவுக்கு தொழுகை நடத்தலாமா கூடாதா என்பதை விளக்கணும். அதாவது இந்த இமாமத்து செய்கிறத பொறுத்த வரைக்கும் ஜனாசாவுக்கு இமாமத்துன்னு தனியாக பார்க்க தேவையில்லை. சாதாரண தொழுகைகளுக்கு ஒரு பெண் இமாமாக நிற்கலாம் என்றால் ஜனாசா தொழுகைக்கும் இமாமாக நிற்கலாம். சாதாரண தொழுகைக்கு ஒரு பெண் இமாமத்து செய்ய முடியாது என்றால் ஜனாசா தொழுகைக்கும் செய்ய முடியாது. ரெண்டுக்கும் பொதுவான அளவுகோல் தான். அந்த அடிப்படையில் சாதாரண தொழுகைக்கு நிற்கலாமா கூடாதானா எந்த தடையும் மார்க்கத்தில் சொல்லப்படலை. பெண்கள் வந்து தொழக்கூடாது. தொழுகையில் பொதுவாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லா சட்டமுமே பொதுவானது தான். எந்த இடத்துல பெண்ணுக்கு அது சம்மந்தப்படாதோ, பெண்ணு இந்த இடத்துல விதிவிலக்கு பெறுகிறார்களோ அதை ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லிடுவாங்க. அப்படி ரசூலுல்லாஹ் தொழுகையில் எதை குறிப்பிட்டு தனியாக சொல்லலையோ அதுவெல்லாம் ஆம்பளைங்களுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் பொம்பளைக்கு. தொழுகை முறை எடுத்துக்கோங்க. தக்பீர் இருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் ஆம்பளைக்கு தான் சொன்ன மாதிரி தான் இருக்குது. ஆனால் பெண்ணுக்குன்னு அதில் எந்த பிரிவினையும் சொல்லலை. தக்பீர் கட்டும்போது நீங்கள் நெஞ்சில் கட்டுங்க, அவங்க தொப்புளுக்கீழ அப்படி ஒன்றும் சொல்லலை. ரெண்டு பேரும் நெஞ்சில் தான் கட்டணும். ருக்கு செய்கிற மெத்தேடு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் செய்யணும். சஜிதா செய்கிற வழிமுறை ஒரே மாதிரி தான் செய்யணும். ஆனால் ரசூலுல்லாஹ் பேதமையெல்லாம் காட்டலை. ஆனால் சில பேர் நடைமுறையில் காட்டுறாங்க. பெண்கள் சஜிதா செய்யும் பொழுது அவங்களுடைய பின்பகுதியை உயரமாக வைத்து கொண்டு செய்யக்கூடாது, அது ரொம்ப பூமியோட தரையாக தாழ்த்தி கொண்டு தான். இதுவெல்லாம் வந்து தேவையற்ற ஒரு ஆபாசமான கற்பனையின் விளைவாக சொல்லப்பட்ட சட்டம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தரலை. பொம்பளைங்க இது மாதிரி பாடி கீழே உடம்ப தரையில சேர்த்து வச்சு செய்யுங்கன்னு சொல்லலை. மாற்றமாக தான் சொன்னாங்க. உங்களுடைய வயிற்றை, உங்களுடைய தொடையை, உங்களுடைய கைகளை சேர்த்து அணைக்காதீங்க, விரித்து வச்சுக்கோங்க. அதுக்கு மாற்றமாக தான் சில பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டால், தொழுகை முறையில் எல்லா சட்டங்களும் ஆண்களுக்கு உள்ளதை போன்றுதான் பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. விதிவிலக்கு என்ன? முதல்ல சொன்ன மாதிரி ஆம்பளைங்க ஜமாத்தா தொழுவுறதுக்கு பள்ளியாசலுக்கு வாங்க, பொம்பளைங்க நீங்கள் வர தேவையில்லாமல் நீங்கள் வீட்டில் தொழுதுக்கலாம். வரலாம், வர்றது குற்றம் கிடையாது. வேற தேவையில்லை, வந்தால் தான் ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. வீட்டுக்குள்ளே 1000 வேலை இருக்கும், குழந்தைகளை கவனிக்கிற பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு வர்றது சிரமம். அதனால் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருங்க, அதுவே உங்களுக்கு போதுமானதுனாங்களா? இதில் பிரச்சனையை காட்டிட்டாங்க. அது மாதிரி ஆடை விஷயத்தில் ஒரு ஆணுடைய தொழுகிற நேரத்தில் ஆணுடைய ஆடை எப்படி இருக்கணும், பெண்ணுடைய ஆடை எப்படி இருக்கணும், அதை சொல்ல விளக்கி இருக்கிறாங்க. ஆணுடைய ஆடை குறைந்தபட்ச ஆடையே போதுமானது. அதிகபட்சமாக ஆணுக்கு சொல்லப்பட்ட சட்டம் என்ன? தோல் புஜத்தை சேர்த்து மறைச்சிருக்கணும். ஒரு வயிற்று பகுதியை மறைக்கிற மாதிரி, மறைவிடங்களை மறைக்கிற மாதிரி ஒரு ஆடை போட்டிருக்கிறார். ஒரு பர்முடாஸ் போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், சட்டை போடலை. ஆனால் தோல் பகுதியை மறைக்கிற மாதிரி ஒரு துண்டை தூக்கி போட்டுக்கிட்டார். தோல் புஜத்தை மறைக்கிற மாதிரி. தோலை மறைக்காமல் தொழ முடியாது. தோல் பகுதியை மறைக்காமல் வெறும் டவுசர் மட்டும் போட்டுட்டு அது மாதிரி தொலையலை, மேலே மறைக்கணும். ஆணுக்கு சொல்லப்பட்டுச்சு. ஆணுக்கு சொல்லப்பட்ட மாதிரி வீட்டில் பொண்ணு தனியாக தானே தொழுகிறா, யாருமே இல்லையே. அதனால பெண்ணும் அது மாதிரி ஒரு குறைந்தபட்ச ஆடையோடு தொழுக முடியுமானா பெண்ணு தொழ முடியாது. ஏன்னா பெண்ணு ஒரு அந்நிய ஆணுக்கு முன்னால் எப்படி தன்னை முழுமையாக மறைத்துக் கொள்வாரோ அதே போன்றுதான் அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் நிற்கணும். அது தனியாக வீட்டுக்குள்ளே இருந்தாலும் யாருமே இல்லை, ஒருத்தர் தான் பார்க்கலையே அப்படின்றதுக்காக வேண்டி ஆடைகளை குறைச்சு கொள்ளக்கூடாது. ஒரு நைட்டியை போட்டு தொழுதா என்ன, தலையில் முக்காடு இல்லாமல் தொழுதா என்ன, முழங்கையெல்லாம் திறந்து போட்டு தொழுதா என்ன அப்படின்னு நினைக்க இயல. நீங்கள் தனியாக இருந்தாலும் உங்களுக்கு இதில் சட்டம் வேற. 1, 2 விரிச்சிருக்கிறாங்களே, இந்த 1, 2 தவிர தொழுகை விஷயத்தில் ஆணுக்கு சொல்லப்பட்டதற்கும் பெண்ணுக்கு சொல்லப்பட்டதற்கும் வேறுபாடு எதுவும் கிடையாது. அதில் ஆணுக்கு சொல்லப்பட்டதில் இன்னொன்று என்ன? ஆணு இது மாதிரி ஜமாத்தா நடத்தும் பொழுது முன்னாடி ஒருத்தர் இமாமத்து செய்வார், பின்னாடி நிற்கிறவங்க பின்தொடர்ந்து தொழுவாங்க. அதே மாதிரி பெண்கள் நினைத்தாலும் அவர்கள் ஒருத்தர் இமாமத்து செய்யலாம், பின்னாடி அவங்க நின்று பின்பற்றி தொழுகிறவங்க தொழலாம். அதில் கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் தடுத்து பிரித்து காட்டலை. இந்த ஒன்றே போதுமானது பெண்கள் வந்து இமாமத்து செய்யலாம் என்பதற்கு. ஆனால் கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம் என்னன்னு கேட்டால், ஆண்கள் இமாமத்து செய்தால் ஆண்களை தொடர்ந்து ஆண்களும் நிற்பார்கள், ஆண்களை தொடர்ந்து பெண்களும் நிற்பார்கள். இமாமத்து செய்கிற ஆம்பளைக்கு பின்னாடி ஆம்பளையும் தொழுவாங்க, பொம்பளையும் தொழுவாங்க. ஆனால் ஒரு பெண் இமாமத்து செய்தால் அந்த பெண்ணுக்கு பின்னால் ஆண்கள் என்று தொழ முடியாது. ஏன்னு கேட்டால் குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அர் ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கிறவர்கள். வழி நடத்துகிறவன் நிர்வாகம் பண்ணுறவன் ஆணை தான் நிர்வாகம் பண்ணணும். பெண்ணு வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய இடத்துலையும் ஆண் வந்து பின்தொடர்ந்து செல்லக்கூடிய ஒரு இடத்துலையும் இருக்கக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லு. தொழுகுங்கிறது அது ஒரு நிர்வாகம் தான், அது ஒரு ஒரு கமாண்டிங், ஒரு தலைவர், அவரை பின்தொடரக்கூடிய தொண்டர்கள் அது மாதிரி தான். அவர் தக்பீர் கட்டினா எல்லாரும் தக்பீர் கட்டணும்,
அவர் ருக்கு செஞ்சா எல்லாரும் ருக்கு செய்யணும், அவர் சலாம் கொடுத்தா எல்லாரும் சலாம் கொடுக்கணும், அவர் எப்படி நம்மளை வழி நடத்துறாரோ அவருக்கு பின்னாடி நம்ம வழி நடந்து போய்கிட்டே இருக்கணும். தொழுகை என்பதும் ஒரு வழி நடத்துகிற காரியம்தான். அதனால இந்த வசனத்தின் அடிப்படையில் ஒரு பெண் இமாமத்து செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஆணுக்கு செய்ய முடியாது. ஆண்களும் பெண்களும் கலந்திருக்கிற சபையாக இருந்தால் ஆண்கள் மட்டும் ஆண் தான் இமாமத்து செய்து பெண்கள் பின்தொடர வேண்டும். பெண்கள் மட்டுமே இருக்கிற சபையாக இருந்தால் ஒரு பெண் இமாமத்து செய்ய அவரை பின்தொடர்ந்து பெண்கள் தொழுது கொள்வதற்கு மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. நிறைய இயக்கங்கள் இருக்கு. அதுல உங்களுக்கும் மற்ற இயக்கங்களுக்கும் ப்ளஸ் பாயிண்டான ஒரு வித்தியாசம் என்ன? நிறைய இயக்கங்கள் இருக்கு. மற்ற இயக்கத்துக்கும் இந்த தௌஹீத் ஜமாத்துக்கும் இருக்கிற வேறுபாடு, முக்கிய வேறுபாடு என்ன, முக்கியமாக நீங்கள் கருதக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு செய்தியில் நிறைய செய்தி இருக்கிறது. நிறைய விஷயங்களில் மற்ற இயக்கங்களுக்கும் நமக்கும் இடையில் பெரிய வேறுபாடுகள் இருக்கிறது. அதில் ரொம்ப குறிப்பாக ஒன்று சொல்கிறதா இருந்தால் மார்க்க ரீதியாக, அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக நிறைய சொல்லலாம், அதை விட்டுருவோம். ஒன்றே ஒன்று சொல்லுங்கன்னு கேட்டதுனால ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன். மார்க்க ரீதியாக சொல்கிறதா இருந்தால் வஹியை மட்டும்தான் ஒருவர் பின்பற்ற வேண்டும். தன் வாழ்க்கையில் ஒரு மனிதர் மார்க்கமாக இஸ்லாத்தின் கடமையாக ஏற்று நடத்த வேண்டிய வழிமுறை என்பது அல்லாஹ்விடமிருந்து வந்த வஹி செய்திதான். வஹியை தவிர வேற எதையும் பின்பற்றக்கூடாது என்று சொல்லக்கூடிய அமைப்பு தமிழகத்தில் நம்ம பார்த்த வரைக்கும் எந்த அமைப்பும் இல்லை. எத்தனையோ மார்க்க ரீதியான அமைப்பு, கொள்கை, அரசியல் ரீதியாக, சித்தாந்த ரீதியாக 1008 அமைப்புகள் இருக்கிறது. ஆனால் இந்த அளவுகளில் யார் நிற்கிறான்னு பார்த்தா ஒருத்தருமே இல்லை. கண்ணுக்கு தெரிஞ்சு யாரையும் காணும். ஜமாத்தை இஸ்லாமி அதை காணும், தமுமுக பார்த்தா அதை காணும், சுன்ன ஜமாத்தை பார்த்தா அதை காணும், மதுஹப் ஜமாத்தை பார்த்தா காணும், தரீகா ஜமாத்தை பார்த்தா காணும். எத்தனை ஜமாத்தை கொண்டு வாங்க, ஒரு ஜமாத்திலையாவது வஹி மாத்திரம்தான் பின்பற்றுவதற்கு தகுதியானது, வேறு எதுவும் தகுதியானது இல்லைன்னு யாரும் சொல்லலை. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா வஹியை பின்பற்றணும். வஹினா என்ன? குர்ஆனை பின்பற்றணும், ஆதாரபூர்வமான நபிமொழிகளை பின்பற்றணும். அதை யாரும் மறுக்க மாட்டாங்க. அதை மறுத்தா முஸ்லீமாவே இருக்க மாட்டாரே. குர்ஆன் வஹி, நபிகள் நாயகத்துடைய ஹதீஸ் வஹி, இந்த ரெண்டையும் பின்பற்றணும். ரெண்டோடு சேர்த்து சில பேர் சொல்லுவாங்க சஹாபாக்களையும் பின்பற்றணும். நாம சொல்ல மாட்டோம். சஹாபியாவே இருக்கட்டும், அவங்க நல்லவங்க, பெரிய தியாகசீலர்கள், அவர்களை அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்வதற்காக முதலாக தேர்ந்தெடுத்து கொண்ட சமுதாயம், அவர்களை திட்டக்கூடாது என்று நபிகள் நாயகம் எச்சரித்திருக்கிறார்கள். அவர்கள் செய்த தியாகத்திற்கு அல்லாஹ் கொடுக்கிற நன்மையினை பிற்காலத்தில் செய்யக்கூடிய எத்தனை பெரிய தியாகத்திற்கும் அல்லாஹ் கொடுக்க போவதில்லை. இப்படியெல்லாம் அவர்களை பற்றி ஏராளமான நற்சான்றுகள். காலத்திலேயே சிறந்த காலத்திற்கு சொந்தக்காரர்கள் சஹாபாக்கள் தான். அவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலமெல்லாம் அதைவிட தரத்திலே தாழ்ந்த காலம்தான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அதையெல்லாம் மறுக்கல. அதுக்காண்டி பின்பற்றதா? பின்பற்ற மாட்டோம். சிறந்தவராக இருக்கலாம், நல்லவராக இருக்கலாம். நல்லவர் என்பதற்காக பின்பற்ற முடியாது. அல்லாஹ் சொன்னால் மட்டும்தான் பின்பற்றணும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் மட்டும்தான் பின்பற்றணும். இதுல கோட்டை விட்டுருவாங்க. வஹியை பின்பற்றணும், ஆனா சஹாபாக்கள் பெரியவங்கல்ல, அவங்க சொன்னதையும் சேர்த்து பின்பற்றுவோம். நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, வஹியை பின்பற்றணும், சஹாபாக்களையும் பின்பற்றணும், அத்தோடு சேர்த்து இமாம்களையும் பின்பற்றணும், மதுஹபுகளையும் பின்பற்றணும். நாம ஒத்துக்க மாட்டோம். அல்ல, இமாம் பெரிய ஆளு தான், ஷாஃபி இமாம் பெரிய மேதை தான், அபூ ஹனீஃபா அப்படி இருக்கலாம், அஹ்மது பின் ஹம்பல், மாலிக் இமாம் அவங்களுடைய அறிவையோ அவங்களுடைய திறமையோ அவங்களுடைய தியாகத்தையோ நாம குறைத்து மதிப்பிடவே இல்லை. அறிவு ஆராய்ச்சிகளை சிந்தித்து பார்க்கும் பொழுது பல விஷயங்கள் ஆச்சரியமா இருக்கிறது. இவ்வளவு நுட்பமா சிந்திச்சிருக்கிறாங்களே, அப்படியே நம்ம மெய்சில் இருக்க வைக்கிறது. ஹதீஸ் நூல்கள் இன்னைக்கு ஏராளமான ஹதீஸ் நூல்களை படிக்கிறோம். புகாரி, முஸ்லிமு, திருமிதி, இப்னு மாஜா, அஹ்மது, பைஹகி, ஹாக்கிமு, தாரகுத்னின்னு ஏராளமான நூல்கள், நபிமொழி தொகுப்புகளை படிக்கிறோம். ஆனால் அதுக்கெல்லாம் மூல பிதா யாருன்னு பார்த்தா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ். மாலிகி மதுஹப்னு சொல்றாங்கல்ல, அந்த மதுஹபின் பெயரால் வைக்கப்பட்டிருக்கிற அந்த இமாமுக்கும் மதுஹபுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த இமாமுடைய பெயரால தானே வச்சிருக்கிறாங்க. அவர் தான் முதல்ல நபிகள் நாயகத்துடைய பொன்மொழிகளை ஹதீஸ் தொகுப்பாக உலகத்திற்கு தொகுத்து கொடுத்தவர். முஅத்தா மாலிக் என்ற பெயரிலேயே அந்த நூல் இன்றைக்கும் பிரபலமாக இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட சிறந்த அறிஞர் தான், அதை மறுக்கல. சிறந்த அறிஞர் என்பதற்காக பின்பற்றுவதா? எத்தனை பெரிய சிறந்தவராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய நல்லவராக இருந்தாலும், அவர் மனிதர் என்ற அடிப்படையில் தவறுகளுக்கு சொந்தக்காரர். அவர் பின்பற்றுவதற்கு தகுதியானவர் இல்லை. தவறுகளை விட்டு அப்பாற்பட்டிருக்கிற அல்லாஹ்வின் வஹி மாத்திரம்தான் ஒரு மனிதன் பின்பற்றுவதற்கு தகுந்தது. இந்த பேஸ்ல, இந்த அளவுகோலில் நிற்கக்கூடிய ஒரு அமைப்பும் இன்றைக்கு மிச்சமில்லை. அல்லாஹ் கண்ணுக்கு தெரிந்த அடிப்படையில் தமிழ் பேசுகிற முஸ்லீம்களுக்கு மத்தியில் வேற இருக்கலாம், உலக நாடுகளில் வேற தேடி போனீங்கன்னா இருக்கும்.
நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச அமைப்புகளுக்கு இடையில ஒப்பிட்டு பார்த்தால் இந்த அளவுகோலில் நின்று கொண்டு இது மட்டும்தான் மார்க்கம், இதை தாண்டி மற்றது மார்க்கம் இல்லை என்று அல்லாஹ் தான் வணங்கணும், அவனை தவிர கடவுள் இல்லைங்கிறோம்ல, அது மாதிரி ரெண்டு நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் சொல்லக்கூடிய அமைப்பு என்று யாரையும் நம்மால் பார்க்க முடியவில்லை. இது ஒரு மிகப்பெரிய வித்தியாசமாக நாங்கள் கருதுகிறோம். வட்டி அதிகமாக ஊரில் இருக்கின்றனால நம்ம வட்டியில்லா கடன் திட்டம் ஒரு சில ஏரியாவில் நடைமுறையில் இருக்குது. அந்த வட்டியில்லா கடனில் வந்து ஒரு 1 லட்ச ரூபா 6 மாதத்தில் நான் தந்துடுறேன் வட்டி இல்லாமல் கொடுங்கன்னு வாங்கினது. வாங்கி ஒரு வருஷத்தை தர முடியல, 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அது திருப்பி கொண்டு போய் கொடுக்கும்போது இனிமேல் இந்த மாதிரி வராதிங்க, இனிமேல் அது போல் வருவதாக இருந்தாக்கா வட்டியில்லா கடன் தேவையாக இருந்தாக்கா இப்போ 3 பவுன் நகை, அந்த நகைக்குள்ள காசு இப்போ நான் 3 பவுன் தந்து இதுக்குள்ளே நகைக்குள்ள மதிப்பீடு பணம் மட்டும் தான் தருவேன், நீங்கள் 3 மாதமோ 6 மாதமோ 1 வருஷம் திருப்பி தரும்போது அந்த நகையின் மதிப்பு 3 பவுன் மதிப்புள்ள பணம் தான் எனக்கு தேவையில்லை, எனக்கு அந்த வட்டியெல்லாம் வேணாம். ஆனால் அந்த நேரத்தில் நகையோட அந்த 3 பவுன் நகையோட மதிப்பு எவ்வளவு, அந்த பணம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அது மார்க்க அடிப்படையில் கூடுமா? அப்படி இருக்கும்போது நம்ம ஜமாத்தில் வந்து ஒரு மர்க்கஸ் வாங்குறதுக்காக பணம் வசூல் பண்ணுற பணம் பத்தாதனால ஒரு 7-8 வருஷமாக கையில் பணமாகவே வச்சுருக்குறோம். அதை பணமாகவே வச்சிடலாமல் நகையாக வாங்கி வச்சா அதுவும் லாபமாக இருக்குமேன்றது என்னுடைய கருத்து. அதுக்கு பதில் நம்முடைய கொடுக்கல் வாங்கல் இருக்குல்ல, கடன் கொடுக்கல் வாங்கல், இந்த கொடுக்கல் வாங்கலில் வந்து ஒருத்தர் கடன் கேட்டு வர்றாரு, நான் ஒரு 10,000 ரூபா கடனை கொடுக்குறேன், ஒரு வருஷம் கழித்து அந்த 10,000 அவர் திரும்ப கொண்டு வந்து தரும் பொழுது பார்த்தீங்கன்னா, நான் கொடுக்கும் பொழுது இந்த 10,000 வச்சு என்ன பொருட்களை என்னால் வாங்க முடிந்ததோ அந்த பொருளை அவர் திரும்ப கொடுப்பார் 1 வருஷம் கழிச்சு. அப்போ போய் கடையில் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, 11,000 ரூபா கொடுப்பார். ஏன்னா பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே தானே இருக்குது. இன்னைக்கு ஒரு பவுன் நகையை என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்களோ அடுத்த வருஷம் அதே ரேட்டுக்கு அதை வாங்க இயலுமா? அதில் சிக்கல் வந்துடும். அப்போ கடன் கொடுத்தவர் வந்து பாதிக்கப்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதார ரீதியாக அவருக்கு ஒரு சின்ன தேக்க நிலை ஏற்படுகிறது. இது மாதிரி தேக்கம் ஏற்படும் பொழுது அந்த காலத்தில் இதுக்கு பஞ்சாயத்து கிடையாது. இன்றைக்கு இருக்கிற இந்த கரன்சியை மையமாக வைத்த பொருளாதார திட்டம் இருக்கு நடைமுறையில். அதனால தான் இந்த சிக்கல். பேப்பருக்கு தானே வேல்யூ, அந்த காலத்தில் பேப்பர் வேல்யூ கிடையாது, பொருளுக்கு தான் வேல்யூ. பொருளையே கொடுத்துருவாங்க, பொருளே வாங்கிக்குவாங்க. அந்த பொருள் கையில் இருக்கும் பொழுது அதில் ஒரு இழப்பு வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. தங்கத்தை தீனார்னு கொடுப்பாங்க, தீனார்னா என்ன, தங்க நாணயம், தங்கத்தையே கொடுத்துருவாங்க, வெள்ளியே கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு சிக்கல் இருக்காது. பண்ட மாற்று பொருட்களை மாற்றிக்குவாங்க. இந்த வத்தலை நீ வச்சுக்க, மிளகாய் எனக்கு கொடு, வெள்ளரிக்காய் வாங்கிக்க, வெண்டைக்காவை எனக்கு தான் அப்படின்னு பொருட்களை பண்ட மாற்றம் செய்கிறவர்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய சிக்கல் வந்து விடாது. ஆனால் இந்த காலத்தில் பொருள் கை மாறுறதில்லை, வெறும் பேப்பர் தான் மாறுது. அந்த பேப்பர் என்ன ஆகும், அரசாங்கம் இந்த பேப்பருக்கு இந்த வருஷம் என்ன வேல்யூ நிர்ணயிச்சிருக்குதோ அதே வேல்யூ காலத்துக்கு நிற்காது. அடுத்த வருஷம் வேல்யூ மாற்றிப்படும். இந்த 500 ரூபா தாளுக்கு இத்தனை பவுன் நகையை கொடுன்னு முதல்ல ஆர்டர் போட்டிருப்பான். 2 வருஷம் கழிச்சு பார்த்தனா 500 ரூபா தாளுக்கு தங்க நகையே கிடையாது, இன்னொரு 500 ரூபா சேர்த்து கொண்டா தான். அப்போ அரசாங்கம் நிர்ணயிக்கிற நிர்ணயத்தை வைத்து பொருளாதார திட்டம் மாறிக்கொண்டிருக்கிற காரணத்தினால கடன் கொடுத்தவர் வந்து பல நேரங்களில் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அன்னைக்கு வாங்கின மாதிரி இன்னைக்கு வாங்க முடியலையே, அன்னைக்கு இவர் கையில் 10 லட்ச ரூபா கொடுத்தேன், அந்த 10 லட்சத்தை அந்த இடத்த வாங்கி போட்டிருப்பேன், இன்னைக்கு போய் கேட்டால் 15 லட்சம் கொடுங்குறாரு, என்னால் வாங்க முடியலை அப்படின்னு திணறுவாங்க. திணறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, பொருளாதார ரீதியாக கடன் கேட்கிறவர்களுக்கு கடன் கிடைப்பது அரிதாகி போகிறது. நம்ம இன்னைக்கு கேட்குறான்னு கொடுத்துருவோம், நம்மள கஷ்டப்படணும், நமக்குள்ள நாளைக்கு நஷ்டம் அப்படின்னு பல பேர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த சிக்கலை தீர்ப்பதற்கு ஒரு நல்ல வழிமுறை இருக்கிறது. நபிகள் நாயகம் காலத்தில் எப்படி தங்கத்தை மையமாக வைத்து தங்களுடைய பொருளாதார கொடுக்கல் வாங்கலை அமைச்சுக்கிட்டாங்களோ அது மாதிரி நாமும் தங்கத்தை மையமாக வைத்து அமைத்து கொண்டால் இதில் கொடுக்கிறவர் வந்து பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாக மாட்டார். நான் இன்னைக்கு வந்து கடன் கேட்குறேன் ஒருத்தட்ட போய், எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுங்க, 10 லட்சத்தை தரமாட்டேன்பா. நான் அதுக்கு இன்னைக்கு தங்கத்தினுடைய வேல்யூ என்ன, தங்கத்தினுடைய வேல்யூ இந்த 10 லட்சத்துக்கு என்னால் ஒரு 10 பவுன் நகை வாங்க முடியும்னு வச்சுக்குவோம். இன்னைக்கு லெவலுக்கு 10 பவுன் நகை உங்க கையில் நான் தர்றேன், தர்றது ரூபாயை தான் தர்றேன். ஆனால் போடுற அக்ரிமெண்ட் எப்படி போடணும், இன்னைக்கு லெவலுக்கு இந்த 10 லட்சத்தை கொண்டு போய் நான் நகை கடையில் கொடுத்தா எனக்கு 10 பவுன் நகையை கொடுப்பாங்கல்ல, இப்போ நான் போடுறேன் 10 பவுன் நகையை உன் கையில் கொடுக்கிறேன். அதான் உண்மையும் கூட, பொய் கிடையாது. 10 லட்சத்தை கொடுத்தா 10 பவுன் கொடுக்க போறாங்க தானே, அதனால 10 பவுன் நகையை தரதா வச்சுக்குவோம். எனக்கு நீ திரும்ப தரும் பொழுது நீ பணமா காசா தர தேவையில்லை, இன்னைக்கு என்கிட்ட வாங்கிட்டு போகக்கூடிய 10 பவுன் நகையை திரும்ப கொடுத்துரு அப்படின்னு சொல்லி வச்சா கொடுத்த நகை கொடுத்த மாதிரி திரும்ப வந்துடும்.
5 வருஷமாகட்டும், 10 வருஷமாகட்டும், 20 வருஷமாகட்டும், அவருடைய பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றமோ ஒரு பெரிய இழப்போ ஏற்பட்டிருக்க போவதில்லை. சில நேரத்தில் வாங்கினவருக்கு பாதிப்பு வரலாம். வாங்கினவர் வாங்கும்போது 10 லட்சத்துக்கு 10 பவுன் வாங்கினார்ல, கொடுக்கும்போது 10 பவுன் நகையை போய் கடையில் கேட்க போனால் 12 லட்சம் பாரு. அது தவிர்க்க முடியாது. கொடுக்கிறவர் வாங்குறவருடைய பாதிப்புகளை கணக்கு போட்டு பார்த்தா கொடுக்கிறவர் பாதிப்படைஞ்சா கிடைக்கவே கிடைக்காது. நான் கொடுத்த பொருள் என் கைக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டால் இந்த கொடுக்கல் வாங்கல இருக்கிற சிக்கல் ஓரளவிற்கு குறைய வாய்ப்பு இருக்கிறது. மார்க்கமும் அதை அங்கீகரிக்கிறது. ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்குறாங்கன்னா, அப்போ நம்முடைய ஜமாத்துடைய மர்கஸுகள் இன்ன பிற தேவைகளுக்காக வேண்டி பணத்தை வசூல் பண்ணுறோம். வசூல் பண்ணக்கூடிய பணத்தை இன்னும் நமக்கு தேவையான பணம் வந்து சேரலை அப்படின்றதுக்காக வேண்டி பணத்தை கையிலே வச்சுட்டு உட்காந்துருந்தா நாளுக்கு நாள் அந்த பண மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகுது. இன்னைக்கு ஒரு 10 லட்ச ரூபா கையில் இருக்கிறது. ஆனால் நமக்கு தேவை 20 லட்ச ரூபா. 20 லட்ச ரூபா இருந்தால் தான் அந்த இடத்த வாங்க முடியும். ஆனால் இன்னும் 10 லட்ச ரூபா சேரட்டுமேனு இந்த 10 லட்சத்தை ரிசர்வில் வச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்குவோம். 2 வருஷம் கையில் வச்சுக்கிட்டே இருந்தா 10 லட்சத்துடைய வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வரும். 2 வருஷம் கழிச்சு பார்த்தா அதனுடைய மதிப்பு, பண மதிப்பு ரொம்ப அற்பத்திலும் அற்பமாக மாறி போயிடும். அப்போ ஜமாத்துடைய பணத்தின் மதிப்பு குறைகிறதே, இதை வேற எதுலையாவது முதலீடு பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்முடைய ஜமாத்துடைய சட்டத்திட்டங்கள் எந்த விதத்திலும் தடையாக இருப்பதில்லை. நீங்கள் விரும்பினா உங்களுடைய கிளையோ அல்லது மாவட்டமோ சேர்ந்து அமர்ந்து உட்கார்ந்து எதில் வந்து ஒரு பெரிய அளவில் பாதிப்பு வராது என்று அத்தனை பேரும் முடிவெடுத்து தங்கத்தை வாங்கி வைப்போம், அல்லது இந்த 10 லட்சத்துக்கு என்ன இடம் கிடைக்குதோ அந்த இடத்த வாங்கி போடுவோம். ஏன்னா இதுவெல்லாம் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிற வியாபாரங்கள். நாளுக்கு நாள் டெவலப் ஆகிட்டு தான் போகுதே தவிர அது பின்னோக்கி போகிறதே கிடையாது. இன்னும் கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் போகலை. போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. திடீர்னு சுனாமி வந்துச்சு, கன்னியாகுமரியிலலாம் தர ரேட்டுக்கு ஆயிடுச்சு. ஒரு ஸ்கொயர் ஃபீட் 5000 ரூபான்னு விற்றவன் 500 ரூபாய்க்கு வேணுமான்னு கேட்குறான். சில நேரத்தில் அப்படியே ஆகலாம். அதையும் எதிர்பார்த்து தான் செய்யணும். போகும் பொழுது அதையெல்லாம் ஓரளவிற்கு மனித அறிவை உட்படுத்தி சிந்தித்து பார்த்து எதையாவது ஒரு பொருளை வாங்கி வைப்போம், அது ஏதாவது ஒரு வியாபாரத்தில் போட்டு வைப்போம் என்று போட்டு வைத்து கொண்டால் அதுக்கு நம்முடைய ஜமாத்துடைய செட்டப்புகள் எந்த விதத்திலும் அதற்கு தடையாக இருக்க போகிறது இல்லை. இன்னும் சொன்னால் நம்முடைய மாநில தலைமைக்காக வசூல் பண்ணணும். அது உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். அது ஆரம்பத்தில் ஒரு நிர்வாகம் மாறுகிற நேரத்தில், போன நிர்வாகம், நான் நிர்வாகத்தில் இருக்கிற நேரத்தில் ஒரு 25 லட்சம் ரூபா அளவுக்கு முந்தைய நிர்வாகத்தினர் வசூல் செய்து வச்சுருந்தாங்க. அந்த வசூலித்த தொகை போதுமானது இல்லை. நமக்கு 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே தேவைப்பட்டுச்சு. ஒரு 25 லட்ச ரூபா தான் கையில் இருந்துச்சு. ஆனால் இந்த 25 லட்சத்தை இப்படியே கையில் வச்சுக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது, பொருள் மதிப்பு குறைஞ்சிருமேன்னு சொல்லிவிட்டு ஒரு நேர்மையான நாணயமான வியாபாரி ஒருத்தரை தேர்வு செஞ்சு அவருடைய வியாபாரத்தில் முதலீடு செய்வதற்காக வேண்டிய ஒரு தொகையை கொடுத்தோம். அதே மாதிரி சென்னையிலேயே ஒரு இடத்த, காணத்தூருங்கிற பகுதியில் ஒரு இடத்த வாங்கி போட்டு அதில் அந்த இன்வெஸ்ட் பண்ணோம். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால் நம்முடைய தலைமைக்கு சொத்து வாங்கும் பொழுது அந்த ரெண்டையும் கணக்கை க்ளோஸ் பண்ணி அவங்களிடம் இருந்த அந்த முதலீட்டு பணத்தையும் வாங்கணும். காணத்தூரில் இருந்த அந்த நிலத்தையும் விற்றோம். ரெண்டையும் விற்று கிடைச்ச தொகையை கொண்டு நம்ம ஜமாத்தினுடைய தலைமையகத்துக்கு அந்த பொருளாதாரத்தை செலவிட்டிருக்கிறோம். அதனால் அதுவும் செய்யலாம். அமைப்பு ரீதியாக அதில் எந்த ஒரு தடையும் இல்லை. உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்கிறாங்க. இது இஸ்லாத்தில் கூடுமா கூடாதா? போஸ்ட்மார்ட்டம்னு பண்ணுறாங்கல்ல, ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்கன்னா விபத்துக்குள்ளாகி மரணித்தவர்களை பொறுத்த வரைக்கும் அதை அரசு மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போய் அவருடைய உறுப்புகளை எல்லாம் முறையாக பதப்படுத்தி வெளியே எடுத்துட்டு அதை ஓரளவுக்கு மேக்கப் பண்ணி தச்சு துணியை வச்சு இது பண்ணி கையில் கொடுத்துருவாங்க. இது மாதிரி செய்கிறாங்களே, இது சரியா, இது மார்க்கத்தில் கூடுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது நம்முடைய உறுப்புகளை அடுத்தவர்களுக்கு நம்ம இறந்ததுக்கு பிறகு அடுத்தவங்களுக்கு கொடுக்கறத பொறுத்த வரைக்கும் அதில் மார்க்க ரீதியாக தடை ஒன்றும் கிடையாது. அடுத்தவங்களுக்கு இது பயன்படும் என்று சொன்னார். நம்முடைய கண்ணு இறந்த பிறகு என் கண்ணை எடுத்து இன்னொரு ஆளுக்கு வைக்கிறாங்க. அதை வைக்கிறதுனால இன்னொரு ஆளுக்கு பார்வை கிடைக்குமா, வச்சுட்டு போகிறாங்க. அதனால் என்ன, பூமியில் கொண்டு போய் வச்சா பூமியில் மண்ணு திங்க போகுது. மண்ணு தின்று ஒன்றுமில்லாமல் போகக்கூடிய அந்த உடம்பை, அதில் இருக்கிற ஒரு உறுப்பை அடுத்த ஆளுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுனால எந்த கேடும் வந்துட போகிறதில்லை. இதை போய் மனிதாபிமானம் உள்ள யாரும் தடுக்கவும் மாட்டாங்க. அறிவோடு சிந்தித்தால் யாரும் இதை தடுக்க மாட்டாங்க. சில பேர் தடுக்கிறாங்களே, தடுக்கிறவங்க அவங்களுக்கு அந்த சூழ்நிலை ஏற்பட்டா, எப்போதுமே மார்க்கம் என்ன சொல்லும்னா, தனக்கு விரும்புறது தான் தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பணும். நான் எனக்கு எதை ஆசைப்படுறேனோ அது மாதிரி தான் அடுத்தவனுக்கும் விரும்பணும். அதை இப்போ எனக்கோ என் பிள்ளைக்கோ ஒரு கண்ணு தேவைப்படுது. அந்த கண்ணு எப்படி கிடைக்கும்? வேற ஒரு மாற்று கண்ணு வச்சா எனக்கு பார்வை கிடைக்கும்னு மருத்துவர் சொல்லிட்டார். இப்போ எனக்கு இந்த பார்வையை உசுரோடு இருக்கிற யார் கண்ணையாவது கையை வைக்க முடியுமா? டாக்டர் தான் வைப்பாங்களா? வச்சாலும் பிரயோஜனம் இருக்குமா? எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்போ எனக்கு கண்ணு பார்வை கிடைக்கணும்னு நான் விரும்பினா, யாராவது இறந்து போனவங்க கண்ணானம் பண்ணுறதுன்னு எழுதி கொடுத்துருந்தா அவங்க கண்ணை எடுத்து நமக்கு வைக்கட்டுமே,
வச்சா நம்ம பார்வை பெறலாமே, உலகத்தை நல்லா பார்க்கலாமே, நான் எனக்கு விரும்புவேன். எனக்கு எதை விரும்புகிறேனோ அதை அடுத்தவனுக்கு விரும்பணும். பக்கத்து வீட்டுக்காரன் கண்ணு தெரியல, கண்ணெல்லாம் எடுத்து வைக்கக்கூடாதுன்னா அப்போ அவன் குருடனாக இருக்கட்டும், நீ மட்டும் நல்ல பார்வையுடையவனாக இருக்கணுமா? மற்றவன் எப்படி கேடும் கேட்டு போகட்டும், நம்ம மட்டும் நம்ம புள்ள நம்ம குடும்பம் நம்ம பெற்றவங்க அவங்க மட்டும் சுகமாக இருக்கணும்னு தீர்ப்பு சொல்வது ஒரு மனிதாபிமானம் உள்ள நல்ல மனிதர்கள் செய்கிற வேலை கிடையாது. அதனால் இஸ்லாமிய மார்க்கமும் அதை தடுக்கலை. உனக்கு தனப்ப விரும்புகிற, அதனால மற்றவங்களுக்கு அதை விரும்புறதுல தப்பு கிடையாது. எனவே இது மாதிரி உறுப்பு தானத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தில் தடை இல்லை. இன்னும் சொல்வதாக இருந்தால் பல நேரங்களில் நம்முடைய உடல் உறுப்புகள் நாம் இறந்ததற்கு பிறகு மற்றவர்களுக்கு பயன்படுகிற விதத்திலே தான் அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். உடம்புல இருக்கிற பல பார்ட், இப்போ கை இருக்குது, கையை எடுத்து அடுத்த ஆளுக்கு பொருத்த இயலாது. நான் இறந்த பிறகு ஒருத்தர் கை இல்லை, கையை எடுத்து வைப்பாங்களான்னா கையை எடுத்துலாம் வைக்க மாட்டாங்க. கை நம்ம கையோட பாடியோட தான் இருக்கும். காலை எடுப்பாங்களான்னா காலையெல்லாம் எடுக்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிற பயன்படக்கூடிய உள்ளுறுப்புகளை மட்டும்தான் எடுப்பாங்க. இதை வேற ஏதாவது ஒரு விதத்தில் பயன்படுத்தி நன்மை அடையலாம். காலை வெட்டிட்டு போனால் நன்மை கிடையாது. ஏன்னா இறந்து போன சில நிமிடங்களிலேயே அந்த கால் அதனுடைய எல்லா செல்களும் செத்து போயிடும். எல்லா செல்லும் செத்து போனாதான் கால் செத்து போச்சுன்னு டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுப்பார். கையில் உள்ள எல்லா செல்லும் செத்து போனாதான் கை செத்து போச்சு, மொத்த உடம்பும் செத்து போச்சுன்னு டிக்ளேர் பண்ணுவாங்க. மொத்த உடம்புல உள்ள செல்லுகளும் செத்து போயிடுச்சுன்னு டிக்ளேர் பண்ணக்கூடிய நேரத்தில் கண்ணில் உள்ள செல்லு சாகலை, இதயத்தில் உள்ள செல்லு சாகலை, கிட்னியில் உள்ள செல்லு சாகலைன்னு ஏதோ 1-2 உறுப்புகளுக்கு அவங்க ரிப்போர்ட்டு தர்றாங்கன்னா அது நமக்கு எதை சொல்லுகிறது? எல்லாத்தையும் சாகடிச்ச இறைவனுக்கு கண்ணை சாகடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? உடம்புல இருந்து உசுரை எடுத்துனா அல்ல, உசுரை எடுத்தா மொத்த உடம்பும் செத்து போச்சு. மொத்த உடம்பையும் சாகடிச்ச ரப்பு என் காலை சாகடிச்சான், கையை சாகடிச்சான், வயிற்றை சாகடிச்சான், கண்ணை மட்டும் சாகடிக்கலைன்னா சாகடிக்க முடியாமலா? முடியாம அப்படி செய்யல, முடியும் அல்லாவுக்கு. ஆனாலும் இதை சாகடிக்காம கொஞ்ச நேரத்துக்கு வச்சிருந்தா டாக்டர்கள் வருவாங்க, கண்ணை எடுப்பாங்க, அதை சுத்தப்படுத்துவாங்க, அடுத்த ஆள் கொண்டு போய் பொருத்துவாங்க, யாருக்காவது பயன்படும். அதுக்காக அதுவும் கொஞ்ச நேரம், காலத்துக்கும் உசுரோடு இருக்காது. ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த கண்ணு உயிர் துடிப்போடே இருக்கும். நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குதோ நம்ம இறந்த பிறகு அதே மாதிரி இருக்கும். அப்போ இப்படி அல்லாஹ் ஒரு செட்டப்பை செஞ்சு வச்சதை யோசிச்சு பார்த்தாலும் என்ன விளங்குதுன்னா, நம்ம இறந்ததுக்கு பிறகு இது பயன்படுத்தும் என்பதுதான் இறைவனின் விதியாக இருக்கும் போலும். அதனால தான் அல்ல இந்த ஏற்பாடை செஞ்சிருக்கிறான் போல என்று நாம் எண்ணுகிற விதத்தில் தான் அந்த ஏற்பாடு அமைஞ்சிருக்கிறது. அதை யோசித்து பார்த்தாலும் இது மாதிரி உறுப்புகளை தானம் செய்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் போஸ்ட்மார்ட்டம்னு சொல்கிறோம்ல, உறுப்பு தானங்கிறது அது ஏற்றுக்கொள்ள தகுந்தது, அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தப்பான வாதத்தை எடுத்து வச்சு இல்லை இது மாதிரி உறுப்புகளை தானம் பண்ணலாம்னு சொல்லும் போது பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் எவ்வாறு இறக்குறானோ அப்படித்தான் எழுப்பப்படுவான்னு இருக்கிறாங்க. நீ உறுப்பை தானம் பண்ணிட்டா, கண்ணை அடுத்தவனுக்கு கொடுத்துட்டா கண்ணு இல்லாமலப்பா எந்திரிப்ப, என்னமோ பெரிய அறிவுபூர்வமாக வாதம் பண்ணுற மாதிரி நினைத்து கொண்டு இறக்கும்போது இவனுக்கு கண்ணு தான் இருந்துச்சே, எப்படி இறந்தானோ அப்படி தான் எழுப்பப்படுவான். அதானே ஹதீஸ், அவங்க ஹதீஸு. அந்த ஹதீஸின் படி பார்த்தாலும் இறக்கும்போது கண் இருந்துச்சு, இறந்த பிறகு டாக்டர் தான் கண்ணை எடுக்கிறார். அதனால அந்த ஹதீஸுக்கும் இதுக்கு முரண்பட போவது இல்லை. அதை வச்சு கொண்டு நம்ம இந்த வாதத்தை நிலைநாட்ட முடியாது. ரெண்டாவது, இந்த ஹதீஸ் எதை சொல்லுதுன்னா, ஒரு மனிதர் இறக்கும் பொழுது என்ன கொள்கையோடு இருக்கிறாரோ, என்ன நம்பிக்கையோடு இருக்கிறாரோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எழுப்பப்படுவார். நம்பிக்கையை பற்றி தான் அது பேசுது. அதனால இந்த வாதத்தை வைத்துக்கொண்டு உறுப்புகளை தானம் பண்ணாதீங்க என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் போஸ்ட்மார்ட்டம்னு சொல்கிறோமே, அது என்னன்னு கேட்டால், அது பயன்படக்கூடிய உறுப்புகளை தாண்டி சில 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 உறுப்புகளை கூடுதலாக எடுத்துருவாங்க. பஞ்சை வச்சு வைக்கல வச்சு அடைக்கிற அளவுக்கெல்லாம் எடுப்பாங்க. தேவையில்லை என்று சொன்னாலும் எடுப்பாங்க. ஆனால் அதை தடுக்கிற அதிகாரம் நமக்கு இல்லை. அதை செஞ்சு தான் அது அரசாங்கத்தினுடைய சட்டம். அது ஒரு விபத்து நடந்துருச்சுன்னா அந்த விபத்துக்கான காரணங்களை ஆராய்ச்சி செய்யும் போது சில நேரத்தில் சில உறுப்புகள் தேவைப்படும். அந்த நேரத்தில் போய் குழியை தோண்டிக்கிட்டு இருக்க முடியாதுன்றதுக்காக முதல்ல எடுத்து வச்சுக்குவோம் அப்படின்னு எடுத்து வைப்பாங்க. இதில் நான் பண்ண மாட்டேன் வைக்க மாட்டேன் என்று சொல்ல இயலாது. அப்படி சொன்னால் சில நேரத்தில் அங்கே இருக்கிறவங்க, மருத்துவமனையில் இருக்கிறவங்க, அதிகாரிகள் சரி தூக்கிட்டு போகின்ற அவர்களாக சைகை காட்டி அனுப்பினால் தப்பிக்கலாமே தவிர, இல்லை என்று சொன்னால் சட்டப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவதுங்கிறது நம்ம சட்ட ரூலில் உள்ளது. நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்ம இது திணிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டால் அதில் நம்ம மீது அந்த குற்றமும் இல்லை. மார்க்கத்திலே அது பிரச்சனையாக வரப்போகிறது இல்லை. ஏன்னா நானா செய்யணும்னு சொன்னா தான், உடல் உறும்பை போட்டு அறுத்து தேவையில்லாமல் உறுப்புகளை பிரித்து அதை கொதறி தள்ளுற மாதிரி இருக்குதே அப்படின்னு சொன்னால் கூட இது என் விருப்பத்தின் பேரில் நடக்கலை. உறுப்பு தானங்கள் தான் விருப்பத்தின் பேரில் நடக்கிறது.
போஸ்ட்மார்ட்டத்தில் இருக்கிற பல்வேறு அம்சங்கள் என்னுடைய விருப்பத்தின் பேரில் நடக்கவில்லை, என்னுடைய விருப்பத்தையும் தாண்டி அரசாங்கத்தின் சட்டத்தின் காரணமாக என் மீது அது திணிக்கப்பட்டிருந்தால் அதனால் எனக்கு எந்த குற்றமும் இல்லை. நம்ம வந்து ஹதீஸ் குரானை பின்பற்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த அடிப்படையில் நம்ம ஹதீஸ் பார்த்த வரைக்கும் பெண்கள் வந்து தொழுகையில் பின்னாடி இருப்பாங்க, ஆண்கள் முன்னாடி இருப்பாங்க. தொழுதுக்கப்புறம் பெண்கள் போயிடுவாங்க, ஆண்கள் முன்னாடி இருப்பாங்க. நபிக்கு தெரியும் எது நல்லது அப்படின்னு. சிலர் சொன்னாங்க பாதுகாப்பு அடிப்படையில் முன்னாடி பெண்களை வச்சுருக்கோம் அப்படின்னு. அதாவது குறைஷி காஃபிர்கள் வந்து ஐயாமுல் ஜாகிலுங்கிற காலம்னு நல்லா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். உமர் அலியெல்லாம் நாட்டோட மன்னர், அவங்களே குத்தி கொண்டுட்டாங்க. அந்தளவுக்கு கொடூரமான நாடு தான், இன்னும் பாதுகாப்புன்னு சொல்ல முடியாது. எதன அடிப்படையில் இது மாதிரி நபிசாஸ்திர சில ஜிம்மாலையோ இல்லை பெருநாளையோ பெண்களை முன்னாடி வச்சுருக்காங்களா, இல்லை வேற ஏதாச்சும் அடிப்படையில் நம்ம இது மாதிரி பண்ணியிருக்கோமா, எதுன்னு தெரிஞ்சுக்கணும். நல்ல கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, பள்ளிவாசல்களில் பெண்கள் தொழுகைக்காக வரும் பொழுது அவங்கள எங்கே நிப்பாட்டுறது, அதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு தெளிவான வழிகாட்டுதலை சொல்லியிருக்கிறாங்க. எங்கே நிப்பாட்டுறது, அவங்க நிற்கக்கூடிய வரிசைகளை பற்றி சொல்லும் பொழுது ஹைரு சுஃபூஃபி, வரிசைகளிலேயே சிறந்த வரிசை, ஹைரு ரிஜாலி சுஃபூஃபி, ஆண்கள் நிற்கிற வரிசைகளில் சிறந்த வரிசை என்பது அவ்வளுஹா, அதில் முதல் வரிசை சிறந்த வரிசை, அதிலே கெட்ட வரிசை கடைசி வரிசை. முதல்ல ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் வரிசையில் இடம் பிடிச்சிட்டாருன்னா அவர் நல்ல சிறந்த காரியத்தை செஞ்சிட்டாருன்னு அர்த்தம். லேட்டாகி கடைசி சப்பில் வந்து ஒருத்தர் நின்னார்னா அவர் சிறந்ததை செய்யலை, கெட்டதை செஞ்சிருக்கிறாரு, உயர்ந்த தரத்தில் உள்ள காரியத்தை செயல்படுத்தலை அப்படின்னு அர்த்தம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது மாதிரி பெண்களை பற்றி சொல்லும் பொழுது பெண்களுடைய வரிசைகளில் சிறந்த வரிசை என்பது கடைசி வரிசை, அதில் கெட்ட வரிசை என்பது முதல் வரிசை. ஆண்களுடைய வரிசையில் நல்ல சிறந்தது ஃபர்ஸ்ட், ஆண்களுடைய வரிசையில் கெட்டது லாஸ்ட், பெண்களுடைய வரிசையில் சிறந்தது லாஸ்ட், பெண்களுடைய வரிசையில் கெட்டது ஃபர்ஸ்ட். பொம்பளைங்க சபையில் நிற்கிறதா இருந்தால் பள்ளிவாசலில் பின்னாடி இருந்தே தான் நின்றுட்டு வரணும், ஆண்கள் முன்னாடி இருந்தே நின்றுட்டு வரணும். அப்போ யார் முந்தி வந்தாங்களோ இப்போ அதனால் நின்றுட்டே வரும்பொழுது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில பக்கத்தில் வருதுல்ல, இந்த பக்கத்தில் வரக்கூடிய ஆட்கள் யாருன்னு கேட்டால் இவர் ஆம்பளைங்களை கடைசி வந்தவர், இவர் பொம்பளைங்களை கடைசி வந்தவங்க. இப்போ கடைசியாக தாமதமாக வந்து நிற்கிறாங்கன்ற அடிப்படையில் அவர்கள் சிறப்பை இழக்கிறார்கள். இது ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி. இப்போ இந்த விஷயத்தை தான் கடைபிடிக்கணும், இதில் மாற்று கருத்தே கிடையாது. சில இடங்களில் நம்முடைய மர்க்கஸ்கள் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஆண்களுக்கு பக்கத்திலே அந்த பக்கம் நிப்பாட்டி விட்டுறாங்க, பின்னாடி நிப்பாட்டாமல் ஆண்களுடைய சப்போர்டை சேர்த்து இடையில ஒரு சின்ன மறைவை உண்டாக்கிட்டு அதை அடுத்தாப்புல அப்படியே உருவாக்கி அங்கிட்டு ஒரு செட்டப்பை ஏற்படுத்திடுறாங்க. இப்போ இவங்களுடைய கேள்வி என்னன்னா, முதல் சப்பில் நிற்கக்கூடாதுன்னு இருக்குல்ல, அப்போ இப்போ முதல் சப்பில் தானே நிப்பாட்டி இருக்கிறீங்க, முதல் சப்புங்கிறது எப்படி நம்ம கணக்கிடணும்னா ஆம்பளைங்களுடைய சப்பையும் பெண்களுடைய சப்பையும் சேர்த்து வச்சு கணக்கிடணும். ஆம்பளைய சப்புல இருந்து ஆரம்பிச்சு ஆம்பளைங்களுடைய சப்பு முடியுதில்ல, அந்த முடிகிற இடத்துல கடைசி வந்துருச்சு, அதை ஒட்டி ஆரம்பிக்கக்கூடிய இடம் பெண்களுடைய கெட்ட சப்பு ஆரம்பிக்குன்னு அர்த்தம். லாஸ்ட்ல பொம்பளை அதுல இருந்து அதை விட்டு தூரமாக எங்க நிற்பாங்களோ அங்கே பெண்களுடைய சிறந்த சப்ப ஆரம்பிக்கிறது என்ற அடிப்படையில் அதுதான் அர்த்தம். இப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த மாதிரி நாம செய்யறதா இருந்தா முன்னாடி ஆம்பளைங்களை விட்டுட்டு பின்னாடி இருந்து பொம்பளைங்க வாங்கன்னு சொல்லி செய்யறது தான் சரி, மாற்று கருத்து கிடையாது, சிறந்தது அதுதான். அதுக்காக வேண்டி செய்யக்கூடாதா, பக்கத்தில் நிற்க கூடாதானா, நிற்க கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, ஆண்களுடைய வரிசையில் கெட்ட வரிசை கடைசி வரிசைன்னு, கடைசியில் ஒருத்தர் வந்துட்டார். இப்போ என்ன செய்யறது, அவர் கடைசி வரிசையில் நிற்கக்கூடாத, நான் நிற்க மாட்டேன்னு போயிட்டார். அப்போ அதுக்கு முந்தின வரிசை கடைசி வரிசை, கடைசியில் நிற்கக்கூடாத, நிற்க மாட்டேன்னு போயிட்டார். அதுக்கு முந்தின நான் நிற்க மாட்டேன் போயிட்டார். ஃபர்ஸ்ட் சபை இப்போ ஒரு சபை தான் நிற்கிறதா, முதல் வரிசை சிறந்ததுட்டாங்க. இப்போ சிறந்த வரிசையில் இவர் நிற்கிறார், அதான கடைசி வரிசை, நிற்க மாட்டேன் அவரும் போயிட்டா. முதல் வரிசையும் அதுவே கடைசி வரிசையும் அதுவே. அப்போ என்ன அர்த்தம், சிறந்தது சிறப்பில்லைன்னு தான் புரிஞ்சுக்கணுமே தவிர செய்ய வேண்டியது செய்யக்கூடாதுன்னு புரிஞ்சுக்க கூடாது. சிறந்ததுன்னு சொல்றதா சீக்கிரம் வந்துரு, சீக்கிரமா வந்து முன்னாடி இடத்த பிடிச்சா நல்ல காரியத்தை செஞ்சிட்டீங்க, தாமதமா வந்தா அசட்டையா இருந்தா அப்ப நீங்க நன்மையில குறைஞ்சிட்டீங்க, அதுதான் அதுக்குரிய அர்த்தமே தவிர பாவம் குற்றம்னு அர்த்தம் இல்லை. நெசமாவே இது குற்றம் என்கிற அளவிற்கு சொல்லப்பட்டிருந்தால் கண்டிப்பாக நாம் அதை அனுமதித்திருக்கவே மாட்டோம். என்னத்தை இருந்து நீ முடிஞ்சா விடு, இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுப்போம், பொம்பளைங்களுக்கு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு போ, பாவத்தை செஞ்சிடாத, வாய்ப்பு இருந்தா எங்களுக்கு மருக்கத்துல இடம் இல்லை அப்படிலாம் சொல்றாங்கன்னு வச்சுக்குவோம். இடம் இருக்கு இடம் இல்லைங்கிறதெல்லாம் பஞ்சாயத்து இல்லைங்க, இருந்தா பொம்பளைங்களை பின்னாடி வைங்க, இல்லையே நீ பள்ளியாசலுக்கே வராதமா வீட்டிலே தொழுதுக்க, நீ பள்ளியாசல தொழுகிறத விட வீட்டில் தொழுவது சிறந்ததுன்ட்டாங்க, வீட்டுக்கு அனுப்பி விட்டுருப்போம். எப்போ
அது பாவமாக குற்றமாக தடுக்கப்பட்டதாக இருந்தால், தடுக்கப்பட்டதுங்கிற அடிப்படையில் அது சொல்லப்படலை. அது தடுக்கப்பட்டதுன்னு சொன்னால் அதே வார்த்தையை தான் ரசூலுல்லாஹ் ஆண்களுக்கும் பயன்படுத்துகிறாங்க. பெண்ணுக்கு எப்படி சிறந்தது கெட்டதுன்னு சொல்கிறாங்களோ ஆணுக்கும் சிறந்தது கெட்டதுங்கிறாங்க. அப்போ யார் தான் நிற்கிறது? சிறந்தது கெட்டதுங்கிற அடிப்படையில் தான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நாம் வைக்கிறோமே, எதனால் வைக்கிறோம்னா பாதுகாப்புங்கிற நோக்கம்லாம் இல்லை. பெரும்பாலும் பெரிய அளவில் பாதுகாப்புலாம் தேவைப்படாது. பின்னாடி முன்னாடி நிற்கிறோம், பின்னாடி நிற்கிறான், இதில் என்ன பெரிய பாதுகாப்பு? அந்த சைடில் நிற்கிறவங்களால என்ன பாதுகாப்பு குறைஞ்சிட போகுது, கூடிட போகுது? ஒரு பாதுகாப்பும் கூடலாம் போகிறது இல்லை. அது காரணம் இல்லை. இடவசதி மக்களை நிற்க வைக்கிறது, ஆண்களை கடந்து பெண்களை கடந்து ஆண்கள் செல்வது, அல்லது ஆண்களை கடந்து பெண்கள் செல்வது, ஒருவரை ஒருவர் பார்ப்பது, அப்படி பக்கத்தில் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறது, இப்படிப்பட்ட அசௌகரியங்கள். பெண்களை பள்ளிவாசலில் கொண்டு வந்து உட்கார வச்சு பயான கேளுங்க, சொற்பொழிவுகளை கேளுங்க அப்படின்னு சொல்றதுக்கே பெரும்பாடுபட வேண்டியது இருக்கிறது. இப்போ பக்கத்தில் பக்கத்தில் கொண்டு உட்கார வச்சாச்சுன்னா உள்ளுக்குள்ள பள்ளிக்குள்ள நுழையும் பொழுது ஒவ்வொரு ஆண்களுடைய பார்வையும் முதல்ல பெண்ணை நோக்கி தான் விழுகிறது. பெண்ணுடைய பார்வை ஆணையை நோக்கி விழுந்தா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா பின்னாடி இருக்கும்போது விழத்தானே செய்யும். பின்னாடி பொம்பளைங்களும் முன்னாடி ஆம்பளைங்களும் வச்சு பார்த்தா பெண்களுடைய பார்வை முன்னாடி இருக்க ஆம்பளை மேலே விழத்தான் செய்யும். ஆம்பளை மேலே விழுந்தா பெரிய பஞ்சாயத்து இல்லை. ஏன்னா பார்வைக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குற உணர்ச்சி பெண்ணுடைய உணர்ச்சி இல்லை. ஆண் தான் பார்வையிலே உணர்ச்சி வசப்படக்கூடியவன். பெண்ணுடைய உணர்ச்சிகள் எல்லாம் பெரும்பாலும் தொடு உணர்ச்சிகள் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். எடுப்பில் பார்த்த உடனே கவுந்து போகிறதெல்லாம் ரொம்ப கம்மி. தொட்டு அது மாதிரியான டீப்பான லெவலுக்கு போனால் தான் கெட்டு போகிறங்கிற அந்த பஞ்சாயத்தில் ஆரம்பமாகும். ஆம்பளைக்கு எப்படி கிடையாது. லேசாக ஒரு பார்வை பார்த்துட்டா போதும், எங்கிட்டோ சிரிச்சுக்கிட்டு அந்த சிரிப்பை அந்த பல்ல பார்த்துட்டா போதும், அதே நினச்சி 2 நாளைக்கு தூக்கம் கட்டிட்டு போகிற ஆம்பளைங்களாம் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதனால் அந்த இடையூறுகள், அதுக்கான வசதி செஞ்சு கொடுக்க முடியலை, நல்ல ஒரு கேப்பு இல்லை, அவங்களும் 2 பேரும் ஒரே வாசல் வழியாக வந்து ஒரே இடத்துல நிற்க வேண்டியது இருக்குது, இடையூறாக இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு செப்பரேட்டு செஞ்சு கொடுக்க முடியலை அப்படிங்கிற அந்த இட சுச்சுவேஷனை கவனித்து தான் இதை செஞ்சுருக்கமே தவிர அது பாதுகாப்புங்கிற காரணம் எல்லாம் அது ஒரு பெரிய காரணம் இல்லை. 2வது தடுக்கப்படவும் இல்லை. சொல்கிறதா சிறந்ததை இல்லைன்னு சொல்லணும். இன்னும் இது சம்மந்தமாக சமீபத்தில் ஒரு டிஸ்கஷனே நடந்துச்சு நம்முடைய மாநில தலைமையகத்தில். இந்த வரிசை சம்பந்தமாகவே ஒரு கேள்வி, ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்துச்சு. ஆனால் அதில் வைக்கப்பட்ட பல கருத்துக்களை பார்க்கும் பொழுது இந்த வரிசைகளை பொறுத்த வரைக்கும் வரிசை என்பது நாம் எடுக்கிற முடிவுகளின் அடிப்படையில் தான் வரிசைகளுடைய துவக்கமும் வரிசைகளுடைய முடிவும் அமைந்திருக்கும். அப்படி பல கருத்துக்கள் வைக்கப்பட்டுச்சு. எப்படின்னு கேட்டால், இப்போ ஆண்களுடைய வரிசை எப்படி நின்றுக்கிட்டே வர்றாங்கல்ல, நின்று கொண்டே வருகிற இந்த ஆண்கள் வந்து எங்கே முடிகிறாங்களோ ஆண்களுடைய சஃப் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த பக்கம் பெண்களுடைய சஃப் ஆரம்பிக்குதுல, பெண்களுடைய சஃப் ஆரம்பிக்கிறதுல செப்பரேட்டாக நிற்கிறாங்க. அவங்க கடைசியிலேருந்து ஆரம்பிச்சுக்கிட்டே வரட்டும். அந்த லைனை பெண்களுடைய லைனை கனெக்ட் பண்ணும்போது முதல்ல நிற்கிற நீங்கள் ஆம்பளைங்களோட சேர்த்து பார்க்கறதுனால தான் இங்கிட்டு ஆம்பளை இங்கிட்டு பொம்பளை வரிசை நினைக்கிறீங்க. அப்படியே பார்க்குறிய ஆம்பளை வரிசை ஆரம்பமாச்சு, ஆம்பளை வரிசை முடிச்சு அந்த பக்கம் சவுத்தை தாண்டி பெண்களுடைய வரிசை ஆரம்பமாச்சு, லாஸ்ட்ல சவுத்துக்கிட்ட இமாமுக்கு பக்கத்தில் பெண்களுடைய வரிசை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைங்களேன். நம்ம எடுக்கிற முடிவு தானே, நம்ம எடுக்கிற வகைப்பாடு தானே. இப்படி கூட சொல்லலாம் என்று சொன்னால் இது கூட ஏற்கத்தக்கதான் இருக்குது. இந்த அடிப்படையில் யோசித்தால் பிரச்சனையே இல்லை. அவன் முதல் சபையில் நிற்கவே இல்லைன்றான். முதல் சபையில் ஆம்பளை மட்டும் தான் நிற்கிறார். கடைசி அந்த சைடில் கடைசியில் தான் இங்கிருந்து முடிச்சு வரிசை அப்படி வருது. அதனால கடைசியில் தான் பெண் இருக்கிறாள் என்று கூட அதற்கு வியாக்கியானம் சொல்ல முடியும் என்று ஒரு விளக்கம் எடுத்து வைக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் சிந்தித்தாலும் இது தவறான காரியம் இல்லை. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் வந்து நீங்கள் எந்த ஒரு உயிரினத்தையும் நெருப்பை கொண்டு வேதனை செய்யாதீங்க, கொல்லாதீங்க அப்படின்னு தடை வச்சுருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி கொசு மேட்டை வச்சுக்கிட்டு பள்ளியாசல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் எல்லா இடத்துலையும். அது சம்மந்தமாக விளக்கம் கொடுக்கணும். அதோட சேர்த்து இப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நன்மை ஏவி தீமையை தடுத்து நற்காரியங்கள் செய்து நான் முஸ்லீம் என்று சொன்னவனை விட அழகிய சொல்லி சொன்னவன் யார் அப்படின்னு கேட்குறான். இப்போ நம்ம நன்மையை ஏவுறோம், தீமையை தடுக்கிறோம், நற்காரியங்கள் கூட ஓரளவு செய்கிறோம். ஆனால் வந்து முஸ்லீம்னு சொல்லாமல் தௌஹீத் ஜமாத்துன்னு பேர் வச்சுட்டு தௌஹீத்வாதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, இது வந்து குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் தானே, குர்ஆனுக்கு மாற்றம் தானே அப்படின்னு ஒரு சகோதரி கேட்டாங்க. அவங்க சார்பாக கேட்டுட்டா முடிஞ்ச அளவு முடிஞ்சா 2க்கும் சொல்லுங்கள், இல்லாட்டி ஒன்று சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா 2 கேள்வி கேட்குறாங்க. முதல்ல வந்து தௌஹீத்வாதின்னு அல்லாஹ் முஸ்லீம்னு தன்னை சொல்ல சொல்கிறான் அல்லாஹ். ஆனால் நம்ம தௌஹீத்வாதின்னு சொல்கிறோமே, இது சரியா? தண்டனை கொடுக்கும் பொழுது வந்து நெருப்பால் தண்டிக்காதீங்கன்னு இருக்குது. நம்ம கொசு பத்திக்கு பேட்டு வச்சு அடிக்கிறோமே, அது நெருப்பு தானே, சூடு வச்சு கரிஞ்சு போயிடுதுல, நம்ம அடித்து கொள்ளலை. அது மயக்க மருந்து கொடுத்து புகையில் மயங்கி விழுமை, அது மாதிரி விழலை. அந்த பேட்டில் பட்ட உடனே சுருன்னு நெருப்பு பட்ட மாதிரி அப்படி தீ பொறி வருது, கரிஞ்சு போயிடுது. அப்போ இது சரியா அப்படின்னு சொல்லி 2 கேள்வி கேட்குறாங்க. இந்த கொசு பேட்டை பொறுத்த வரைக்கும்
நெருப்பால் அல்லாஹ் தண்டிப்பதை போன்று நீங்கள் தண்டிக்காதீர்கள். இப்படி தான் ஹதீஸு. இந்த ஹதீஸின் அடிப்படையில் பார்த்தால் இது பிரச்சனையே கிடையாது. நீங்கள் என்ன தண்டனையாக கொடுக்குறீங்க? நெருப்பை வைத்து அல்லாஹ் தண்டிப்பதை போன்று தண்டிக்காதீர்கள். தண்டனைங்கிறது என்ன தண்டனை? இஸ்லாத்தில் என்ன தண்டனை? இஸ்லாத்தில் ஒருத்தர் வந்து மரண தண்டனை இருக்கிறது. மரண தண்டனை எப்படி கொடுக்கணும்? அதை வெட்டி கொடுக்கலாம், தலையை வெட்டி கொடுக்கலாம், கல்லை எரிஞ்சு கொடுக்கலாம், ஏன்னா 4 பேர் தூக்கி போட்டு மிதிச்சு அப்படி சாகடிக்கலாம். இப்படி வேணா சாகடிப்பான், தீயை வச்சு கொளுத்தி சாகடிச்சிடாத. தண்டனை கொடுக்கும்போது அல்லாஹ் நெருப்பை வச்சு கொடுக்குற மாதிரி கொடுக்கு. அதான் அது அந்த ஹதீஸே சொல்லு. நீங்கள் என்ன கொசுக்கு நீ என்ன குற்றம் செய்தான்னு விசாரிச்சு தண்டனை விசாரணைக்கு பிறகு கொடுக்கணும். விசாரணை இல்லாமல் கொடுத்தா பேர் தண்டனையும் கிடையாது. அதனால் இந்த ஹதீஸ் அதை பேசவே இல்லை. தண்டனைக்குரிய அது மரண தண்டனையை பற்றி பேசக்கூடிய செய்தியை தவறாக விளங்கிக்கிட்டோம். அதனால் இது மாதிரியான இதை வந்து நீங்கள் எரிச்சு பொசுக்கிறதுனால தப்பும் கிடையாது. இன்னும் சொல்லுவாருன்னா இன்னொரு ஹதீஸை கூட காட்டுறாங்க. எறும்பு புத்தை நெருப்பு வச்சு பொசுக்கிட்டாங்க சில சஹாபாக்கள், அப்புறம் ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்க அப்படின்னு. அப்போ கூட ரசூலுல்லாஹ் எப்படி கண்டிப்பாங்கன்னா, ஏன் நெருப்பை வச்சு எரிச்சிங்கன்ற கண்டனம் அதில் வரல. என்ன வருதுன்னா, உன்னை கடிச்சது ஒன்று தானப்பா, ஏன்பா புத்த பூரா எரிச்ச, உன்னை கடிச்சது ஒன்று தானே, அதை போட்டு நசுக்கி ஓட வேண்டியதானே. இது மாதிரி தான் கேள்வி இருந்துச்சே தவிர, அது ஏன் நெருப்பை பயன்படுத்தி அந்த எறும்பு புற்றை எரித்தீர்கள் என்று கூட ரசூலுல்லாஹ் கேட்கல. அதனால் நீங்கள் இந்த கொசுவை ஈயெல்லாம் அடிக்கிறதுக்கு நெருப்பை பயன்படுத்தினா அது ஒன்றும் மார்க்கத்தில் தவறானது இல்லை. ஒன்று. ரெண்டாவது வந்து அல்லாஹ் வந்து தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக்கொள்ளணும் அப்படி சொல்கிறவர் தான் சிறந்தவர்னு சொல்கிறான். ஒமன் ஹசன கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில சாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். அல்லாஹ்வின் பாதையில் மக்களை அழைத்து, ஏன்னா நானும் முஸ்லீம் தான் என்று சொல்லிக் கொள்கிறவரை விட சிறந்த வார்த்தையை சொல்கிறவர் யார் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் ஏன் தௌஹீத்வாதின்னு சொல்கிறீங்க? இப்போ நாம் முஸ்லீம்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னா தான் குற்றம். அல்லாஹ் முஸ்லீம்னு சொல்லிட்டான், யாரும் முஸ்லீம் கிடையாது, எல்லாம் தௌஹீத்வாதி தான் அப்படின்னா அப்போ நம்ம தப்பு செய்கிறோன்னு அர்த்தம். நாம் முஸ்லீம் தான், அதோடு சேர்த்து தௌஹீத்வாதிங்கிறோம். ரெண்டு ஒன்றை மறுத்துட்டு இன்னொன்று சொன்னா தான் குற்றமாக நீங்கள் கருதணும். அல்லாஹ் முஸ்லீம்னு சொன்ன மாதிரி நான் முஸ்லீம் தான் இல்லைன்னு மறுக்கலை. தௌஹீத்வாதிங்கிறது என்ன? ஊருக்குள்ளே என்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்காக வேண்டி நான் வச்சுக்கிட்ட பேர். முஸ்லீம்னா என்னுடைய இயற்கை, என்னுடைய அடையாளம், என்னுடைய கொள்கை, என்னுடைய சிந்தனை, என்னுடைய வழிபாடு அனைத்தும் முஸ்லீம் தான். ஆனால் தௌஹீத்வாதிங்கிறது இந்த சிந்தனையில் இருக்கிற எங்களுக்கு ஊர் உலகத்தில் ஒரு அடையாளப்படுத்துறதுக்காண்டி வச்சுக்கிட்ட பேர். இப்படி பேர் வைக்கிறதுலாம் தப்பு கிடையாது. நபிகள் காலத்தில் எத்தனையோ பேர்கள் ஹதீஸில் புரட்டி பாருங்க, கூட்டம் கூட்டமாக குளங்குளமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரோடு வந்திருக்கிறாங்க. எல்லா பேரையும் ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் மதீனாவுக்கு வரும்போது யூதர்களிடத்தில் பல குளங்கள் இருந்துச்சு, பல ஊர்களில் பல கிராமங்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் நாங்கள் இந்த குலத்தை சார்ந்தவர்கள், நாங்கள் பனு குறைலாவை சார்ந்தவங்க, நாங்கள் பனு நுதைரை சார்ந்தவங்க, நாங்கள் பனி முதரை சார்ந்தவங்க, பனு சலமாவை சார்ந்தவங்க, அதுவெல்லாம் ஒவ்வொரு டீமுக்கு பேர், ஒவ்வொரு கோத்திரத்தாருக்கு பேர். அப்போ ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்களா? ஏன்பா நீ இன்னும் முஸ்லீம், இன்னும் பனு குறையிலாங்க, இனிமே பனு குறையிலா கிடையாது, பனு நலீர் கிடையாது, முதரு கிடையாது அப்படி ரசூலுல்லாஹ் அறிவிக்கலையே. இது அவர்களை எல்லாம் சேர்ந்து காமனாக முஸ்லீம் தான். ஆனால் முஸ்லீம் எல்லாம் ஒரே முஸ்லீமாக இருந்துட்டா பஞ்சாயத்து இல்லையே. முஸ்லீம்லேயே தர்காவுக்கு போகிற முஸ்லீம் இருக்கிறாரு, தாயத்து கட்டுற முஸ்லீம் இருக்கிறாரு, தகடு போடுற முஸ்லீம் இருக்கிறாரு. அப்போ நான் முஸ்லீம் தான், அவரும் முஸ்லீம்ங்கிறாரு. ஆனால் அந்த முஸ்லீம் நான் இல்லைப்பா, நான் ஊருக்கு காட்டணுமே. என்னையும் அந்த லிஸ்ட்டில் உட்கார வச்சுட்டா, அஜர்த்து வாங்க பாத்தியாவது கூப்பிட்டுட்டா நான் பாத்தியாவது அஜர்த்து இல்லைன்னு காட்டணுமே. அதுக்கு நான் வச்சுக்கிட்டு ஒரு அடையாள பெயர், இது மாதிரி பெயர் வைக்கிறதே தப்பு கிடையாது. அப்படி இன்னொன்று கேட்குறதா இருந்தால் முஸ்லீம் தான் சொல்லணும்னா உங்களுக்கு எதுக்கு பேர் வச்சே போகல? பேரே கூடாதுல்ல. முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்கிறவன் தான் முஸ்லீம் தான் சொல்லணும். உங்கள் பேர் என்னன்னா அப்துல் காதர் பேர், அழிச்சிருப்பா முஸ்லீம்னு சொல்லு, அப்துல் அழிச்சிரு, அல்ல முஸ்லீம் தானே சொல்லியிருக்கான். பெயர் வைக்கிறது மாதிரி ஒரு அடையாளப்படுத்துவது. இன்னும் சொன்னால் அல்லாஹ் கூட ஒரு இடத்துல சொல்லுவான், வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு. நீங்கள் எல்லாரும் ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் தான். இன்னா கலக்கனாக்கும் மின் தக்கரின் வ உன்சா. மனிதர்களே உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் படைத்திருக்கிறோம். எல்லாம் ஒரு தாய் மக்கள் தான். ஒரு தாய் மக்களாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு தாய் மக்கள்னு சொன்னால் அடையாளம் தெரியாது. அதனால வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு, ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக கிளைகளாக கோத்திரங்களாக நாம் தானே பாக்கியிருக்கிறோம். அல்லாவே டீம் பிரித்து வச்சிருக்கிறான். அப்போ டீமுக்கு பேர் வச்சா தானே டீமு. இது ஒரு டீமு, இது ஒரு டீமு, இது டீமு, இது டீமுனா 5 டீம் உட்கார வச்சுட்டு டீமுனா எதியா டீமு? இது ஏ டீமு, இது பி டீமு, இது சி டீம், இது டி டீம். பேர் வைக்கணும்ல, அப்படி வச்சுக்கிட்டே தான். இது முஸ்லீம், அது முஸ்லீம், அது முஸ்லீம். என்ன முஸ்லீமு? இது தர்காவுக்கு போகிற முஸ்லீமு, இது தரீகாவை கும்பிட்ற முஸ்லீமு,
இது அல்லாஹ் மட்டும் வணங்குற முஸ்லீம். அப்படி வச்சுக்கிட்டு அடையாள சொற்கள் தானே ஒழிய இது தவறு கிடையாது. நபிகள் நாயகம் காலத்திலேயும் இப்படி பல சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் 49 அத்தியாயம் 11-12 சொல்றான், யார் எந்த ஒரு கூட்டத்தினரும் இன்னொரு கூட்டத்தினர் பட்ட பேர் வச்சு கூப்பிடாதீங்க, அதுமாரி புனை பேர் வச்சு கூப்பிடாதுன்னு சொல்றான். ஆனால் நம்ம குர்ஆனை பண்ண நம்ம என்ன சொல்றோம், ஒவ்வொரு நம்ம முன்னாடி இருந்த நிர்வாகிகளும் ஒவ்வொரு பட்ட பேர் வச்சு கூப்பிட்றோம். உதாரணத்துக்கு பாக்கர் ஜோக்கர்னு சொல்றோம், ஜவாஹர்ல மாமான்னு சொல்றோம், அதுமாரி சட்டமன்ற ஜனாசான்னு சொல்றோம். அதுமாரி பட்ட பேருக்கு வைக்காத ஆளே சொல்ல முடியாது. அந்தவனுக்கு ஏகப்பட்ட பேருக்கு பட்ட பேர் வச்சு சொல்றோம். அதுமாரி உணர்வுகள் வெளியிடும் போது நம்ம விவாதம் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு நம்மள்கிட்ட மாற்றுமை தாவா பண்ணும் போது ஒரு இடிவுறாருமே திக்குமுக்காட வைத்த திருப்பூர் விவாதம், அதுமாரி ஒரு ஒரு என்னது ஒரு எதுகை முறையில் பேசுகிற மாதிரி, ஒரு கவிதை நயமாக பேசுகிற மாதிரி, ஒரு பார்க்குறவனுக்கு ஒரு கோவப்படக்கூடிய வார்த்தையாக இருக்குது. அதுமாரி ஏகப்பட்ட வார்த்தை சொல்லலாம். அதுமாரி உணர்வுகளை தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அதுமாரி நம்ம விமர்சிக்காத ஒரு எந்த இயக்கம்னு சொல்ல முடியாது. நம்ம கடமைனா மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி இயக்கம் இதுமாரி செய்யுன்னு சொல்கிறான், அது அழகான முறையில் சொல்லிட்டு போகலாம். அதை விட்டு நம்ம பட்ட பேருக்கு சொல்கிறது, மற்றபடி தேவையில்லாத வார்த்தைலாம் அதை பயன்படுத்த தேவையில்லை. இதுக்கு விளக்கம் தரும். அஸ்ஸலாமு அலைக்கும். அதுமாரி இன்னொன்று சகோதரர் முன்னாடி கேட்டது என்னன்னா, பெண்கள் வந்து பள்ளிவாசல தொழில் சம்மந்தம் கேட்கலாது. அவர் கேட்டது என்னன்னா, பொதுக்கூட்டத்தில் மற்ற பயானில் வந்து பெண்கள் முன்னாடி உட்காராங்க, அப்போ வந்து பெண்களை வந்து முன்னாடி உட்கார வச்சா பேசக்கூடிய அவங்க வந்து பெண்களை தான் பார்க்குறாங்க. அந்நிய ஆண் வந்து எந்த ஒரு ஆணும் அந்நிய பெண்ணை பார்க்குறோம் குர்ஆன் சொல்லுது. அப்போ வந்து அவர் அடிக்கடி பார்க்குறாரு. அதனால பொதுக்கூட்டம் தான் கேட்டாரோ? பொதுக்கூட்டம் சம்மந்தம் கேட்டார். பொதுக்கூட்டம் மற்ற மீட்டிங் தான் கேட்டார். அவரோட தொழுகை தானே கேட்டார். ஹதீஸ் என்னன்னா, தொழுகையில் வந்து நீங்கள் தான் கேட்டீங்களா? பொதுக்கூட்டம் தான் கேட்டீங்களோ? அப்போ இவ்வளோ நேரம் விளக்கம் சொன்னா இடையில கிராஸ் பண்ணி நிப்பாட்டி இருந்திருக்கலாம். சரி, ஓகே. தொழுகையில் சட்டம் இருக்கு, ஆனால் பொதுக்கூட்டத்தில் வந்து முன்னாடி நிப்பாட்டுறீங்க அதுமாதிரி செய்கிறாங்க. இப்போ கூட என்னன்னா, பெண்கள் ஆளுமை பேசுனாங்க, பின்னாடி பார்த்தா நிர்வாகிலாம் உட்காந்துறாங்க. இது இந்த ஒரு இதில் நடக்காது, இந்த இதில் நடந்துச்சு. இன்ஷால்லா வரப்போறவங்கள திருத்திங்க, இதுக்கு விளக்கம் கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இது சரியான்னு கேட்குறாங்க. இது தப்பே கிடையாது. ஏன்னு கேட்டால், ஒருத்தர் பார்க்குறாரு பேசுகிறாருன்னு சொல்கிறோம்ல, ஒருத்தர் ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்குறாரு, ஒரு பெண் ஆணை பார்க்குறாங்க அப்படின்னா, தேவையற்ற பார்வைகளுக்கு தான் மார்க்கத்தில் கட்டுப்பாடு, தேவைக்குரிய கட்டுப்பாடுகளுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. இது ரசூலுல்லாஹ்வும் பார்த்துருக்குறாங்க, ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சும் இருக்கிறாங்க. அதனால் இந்த பொதுக்கூட்டம் அதுதான் வந்து நம்ம கவனிக்க இபாதத்தில் வர்றது தான் ரொம்ப ஆழ்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம். இதை பொறுத்த வரைக்கும் நேரடியாகவே ரசூலுல்லாஹ் அங்கீகரித்த பல சான்றுகள் இருக்கிறது. உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், ஒரு நம்ம எல்லாம் பரவலாக கேள்விப்பட்ட ஒரு செய்தி, ஹஜ்ஜத்துல் விதால ரசூலுல்லாஹ் வந்து ஒட்டகத்தில் உட்காந்துருக்கும் பொழுது ஒரு பெண்மணி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட மார்க்க தீர்ப்பு கேட்பாங்க, ஒரு மார்க்க சம்பந்தமாக மசாயில் விளக்கம் கேட்பாங்க. அப்படி விளக்கம் கேட்டு ரசூலுல்லாஹ் இடத்துல பேசி கொண்டிருக்கும் பொழுது பின்னாடி இருக்கிற ரசூலுல்லாஹ்வுடைய ஒன்றுவிட்ட சகோதரர் அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த பெண்ணை பார்ப்பாரு, அந்த பெண்ணும் அவரை பார்ப்பாங்க, ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்குவாங்க. எந்த அளவுக்குன்னா ஹதீஸில் வருது, அஜபஹு ஹுஸ்னுஹா, அந்த பெண்ணுடைய அழகு அவரை ஈர்த்தது. அந்த அளவுக்கு அந்த பெண்ணு ரொம்ப அழகா இருக்கிறாங்க. இவரும் பார்க்குறாரு, அந்த அம்மாவும். அந்த அம்மா பார்க்கறத பார்த்த உடனே அப்போ தான் ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியுது, பின்னாடி இங்கிட்டு பாரு ஓடிக்கிட்டு இருக்கு. பேசிக்கிட்டு இருக்கும்போது பேசுகிற அது மூஞ்சில் பார்க்கணும், அதை விட்டு சைடில் வேற பக்கம் பாரு ஓடிக்கிட்டு இருக்குத அப்படின்னு திரும்பினா தம்பி அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கிறார். அவர் கடவாயை பிடிச்சி அங்கிட்டு பாருங்கன்னு பார்க்க அப்படின்னு திருப்பிட்டாங்க. இப்படி திருப்பின ரசூலுல்லாஹ் அவர் முகத்தை பொம்பளை பார்க்க கூடாது திருப்பினாங்கல்ல, தங்கள் முகத்தை இப்படி திருப்பி வச்சுட்டு பேசுனாங்களா? அப்ப ரசூலுல்லாஹ் பேசுறாங்களா? எப்படி? ரசூலுல்லாஹ் தேவைக்கு பேசுறாங்க, அவர் தேவைக்கு பார்க்குறாங்க, அவர் தேவையில்லாமல் பார்க்குறாரு. ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றாங்க, அதுக்காண்டி பார்க்குறாங்க, அவர் எந்த செய்தியும் சொல்லலை, சும்மா விறுவிறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ இதுதான் பிரச்சனை. இப்படி பல கட்டங்கள் நடந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சபையில் வந்து ஒரு பெண்மணி வந்து என்னை நான் உங்களிடத்துல ஒப்படைக்கிறேன் அப்படின்னாங்க. ஒப்படைக்கிறேன்னு சொல்லி சொன்னால் என்னன்னா, என்ன நீங்கள் திருமணம் செஞ்சாலும் செஞ்சுக்கலாம், வேற யாரும் கல்யாணம் முடிச்சு கொடுக்கலாம், என் விஷயமா ஜட்ஜ்மெண்ட் பண்ணுற முடிவை உங்கள் கையில் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் எந்த பதிலும் சொல்லாமல் உட்காந்துருப்பாங்க. ஒரு சஹாபி எந்திரிப்பார், எந்திரிச்சு அவர் சொல்லுவார், ரசூலுல்லாஹ் உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி எனக்கு கட்டி வைங்களேன் அப்படிம்பாரு. அந்த பெண்ணை பற்றியான பேச்சுக்கள் வரும். அதில் இன்னொரு இடத்துல வரும்பொழுது அந்த பெண்ணுடைய கன்னத்தின் கருத்த நிறமெல்லாம் வரும். ரசூலுல்லாஹ்வோடு அந்த பெண்ணு பேசுகிறாங்க, அந்த பெண்ணை பார்த்து ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டார்கள் என்றோ, அல்லது அந்த பெண்ணை அந்த பக்கமாக நின்றுட்டு பேசுமா, மூஞ்சி முன்னாடி நின்றுட்டு பேசாது. இவ்வளோ ஆம்பளைங்கள் உட்காந்துருக்கிறோம்ல, ஆம்பளைங்கள் உட்காந்துருக்க சபையில் நீ வந்து பேசலாமா அப்படியெல்லாம் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த கேள்வியும் எழுப்பலை. அப்போ அது எதை காட்டுதுன்னா, தேவைக்கு பார்க்கலாம், தேவையில்லாமல் அவசியமற்ற பார்வைகளை தான் மார்க்கம் தடுக்க வேண்டும் என்று சொல்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒன்று, அதனால் இந்த பொதுக்கூட்டம்லாம் பிரச்சனை கிடையாது. பொதுக்கூட்டத்தில் முன்னாடி பின்னாடி பஞ்சாயத்தும் கிடையாது. அது தொழுகைக்கு தான் அந்த பஞ்சாயத்தும். முன்னாடி ஆம்பளை பின்னாடி பெம்பளைங்கிறதெல்லாம் தொழுகைக்கு இபாதத்துக்கு பள்ளிவாசலில் உள்ள கூட்டு தொழுகைக்கு உள்ளது தான். இதில் அந்த சட்டமும் கிடையாது. ஏன்னா தொழுகைக்கு உள்ளதையெல்லாம் நீங்கள் வெளியில் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்குவோம்,
அதுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாது. தொழுகையில் வந்து ஒரு பெண்ணு இமாம் தப்பு செஞ்சிட்டாருன்னா ஆண்கள் வந்து சுப்ஹானல்லாஹ் சொல்லணும், பெண்கள் வந்து கைதட்டணும் இருக்குது. அப்போ பெண்ணு வந்து வாயை திறந்து சொல்லக்கூடாதுன்னு தானே அர்த்தம். தொழுகையில் ஆம்பளைங்க இருக்கிற சபையில் ஆம்பளைங்கள்ட்ட வந்து அவளுடைய குரல் வந்துடக்கூடாதுங்கிறது அதில் அர்த்தமாக இருக்கிறது. அப்போ தொழுகையில் ஆம்பளை கிட்ட பெண்ணுடைய குரல் வந்துடக்கூடாதுன்னா அப்போ ஊர் உலகத்தில் எங்கேயுமே குரல் வரக்கூடாதுன்னு குரலை நிறுத்திடுவோமா? பொம்பளைகிட்ட மட்டும்தான் பேசணும், எந்த ஆம்பளைகிட்டையும் பேசக்கூடாது அப்படி சட்டம் சொல்ல இயலாது. நான் அது தொழுகைக்குள்ளே சட்டம் பிரிச்சுக்குவோம். ஏன்னா ரசூலுல்லாஹ் இடத்துலேருந்து பேசியிருக்கிறாங்களே, பேசினதை காட்டுது, ஆம்பளை இடத்துல பேசலாம் என்பதை காட்டுகிறது. போய் ஆம்பளைங்க பொம்பளைங்களுக்கு சலாம் சொல்லுவாங்க. இன்றைக்கெல்லாம் ஆம்பளைங்க பொம்பளைங்க சலாம் சொல்லி கொள்வது கூட அரிதாகி போச்சு. நம்ம ஏற்படுத்தி வச்ச கட்டுப்பாடுகள் சில நேரத்தில் எல்லை மீறிய கட்டுப்பாடுகளாகவும் மாறி போகிறது. சஹாபாக்கள் காலத்துல எல்லாம் ஆண்கள் பெண்களுக்கு சலாம் சொல்லுவது சாதாரணமாக இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை ஜும்மா முடிச்சுட்டு வருவோம், ஒரு சஹாபி சொல்கிறார், ஒரு அம்மா கோதுமையும் கீரையும் போட்டு களைஞ்சி வச்சு ஒரு விதமாக ஒரு கஞ்சி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அம்மா தர்மத்துக்காக வேண்டி செய்யும். காலங்காத்தால வந்து தொழுதுட்டு போகிறாங்க, வயிறு நிறைஞ்சு போட்டுமேன்னு செய்வாங்க. அதுக்காக வேண்டி நாங்கள் என்ன பண்ணுவோம், போனோன்னு ஒரு பெரிய சலாம் போட்டு ஒரு கஞ்சி ஒரு கப் அடிச்சுட்டு வந்துடுவோம் சஹாபி சொல்கிறாங்க. அப்போ இதுவெல்லாம் இருந்திருக்கிறார். தொழுகைக்கு தான் அந்த சட்டம் வரக்கூடாதுங்கிற தொழுகைக்கு உள்ள சட்டத்தை பொது இடங்களில் மற்ற இடங்களில் நம்ம ஃபாலோ பண்ண நினைக்கக்கூடாது. எதுக்கு எந்த சட்டமோ அதுக்கு தான் அதை ஃபாலோ பண்ணணும். அந்த அடிப்படையில் இங்கே அமரலாம், தப்பும் கிடையாது. அதே மாதிரி பெண்கள் அமர்றதை பொறுத்த வரைக்கும் இப்போ பின்னாடி ஆண்கள் இருந்தாங்க, அவங்க முன்னாடி ஒரு பெண் பேசிக்கிட்டு இருந்தாங்க, பெரும்பாலும் தவிர்க்கத்தான் படும், யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனாலும் இருந்திருக்கிறாங்க, தப்பு கிடையாது. அதனால என்ன, முகத்தையே அவங்க சாம பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, முன்னாடி கூட்டத்தை நோக்கி அவங்களுடைய பார்வையை அமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இதை வந்து ஒரு விமர்சனமாக குற்றமாக வைக்கிறது ஒன்றுமே கிடையாது. நம்ம முன்னாடி நின்று பேசுகிறாங்க, அங்கவையங்களில் ஏதாவது திறந்து போட்டுக்கிட்டு இருந்து பின்னாடி உட்காந்துருந்தாருன்னா அப்போ கம்ப்ளைண்ட். அது அந்த அம்மா யாருக்கு சேலை கட்டி நிற்கிது, நீ என்ன பின்னாடி உட்காந்துருக்க கேள்வி கேட்கலாம். அந்த அம்மா ஃபுல்லாக பரதப்பட்டு தானே பேசுனாங்க. ஆமாம், அப்படி பேசும்போது அந்த பஞ்சாயத்தும் இல்லை, அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த நம்ம மற்ற அமைப்புகள் மற்றவங்களை பற்றி பேசும் பொழுது பட்டப்பெயர்கள் சூட்டுறோம், கொஞ்சம் கோபமூட்டுகிற வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம், அதையெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கணும் அப்படின்னாங்க. சில நேரங்களில் வருகிறது, அதையெல்லாம் 100% நாங்கள் ரொம்ப சுத்தமெல்லாம் சொல்ல வரலை. பேச்சு வந்து நம்ம பேசுகிற எந்த பேச்சுமே எழுதி வச்சு பேசுகிற பேச்சு கிடையாது. எழுதி வச்சு ஜெயலலிதா மாதிரி டிராஃப்ட் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து படித்தோம்னா அது எல்லாத்தையும் கரெக்டாக தவிர்த்து கொள்ளலாம். ஆனால் ஒரு விஷயத்தை விளக்கும் போது நம்முடைய சுய புத்தியின் அடிப்படையில் படித்த விஷயங்களை கேட்ட விஷயங்களை நினைவில் வைத்து பேசும் பொழுது சில நேரங்களில் கூடுதல் குறைவாக வார்த்தைகள் வந்து விடுகிறதுங்கிறத நம்ம அவதானிக்கிறோம். அங்கங்கே சில தோழர்கள் சில சகோதரர்கள் உடனடியாக சுட்டி காட்டவும் செய்கிறாங்க. அப்படி சுட்டி காட்டும் பொழுது அதை அடுத்த தடவைகளில் அந்த சொற்கள் வராத வகையில் தவிர்த்து கொண்டு தான் வருகிறோம். நமக்கே சொல்லுவாங்க, தவறுதலாக வந்துருச்சு, அந்த கோபத்தில் அந்த விஷயத்தை விளக்கக்கூடிய நேரத்தில் இப்படி சொல்லிட்டோம், சில நேரத்தில் வந்திருக்கிறது. அது ரொம்ப குறைவான நேரம். ஆனால் பல நேரங்களில் நாம் பயன்படுத்தக்கூடிய சொல் என்பது அது வந்து உங்கள் பார்வையில் சம்பந்தப்பட்டவருடைய பார்வையில் அது பட்டப்பெயராக தெரிஞ்சாலும் பட்டப்பெயர் கிடையாது. அவரை கேவலப்படுத்துவதற்காகவோ இழிவுபடுத்துவதற்காகவோ நாம் சூட்டுகிற பட்டப்பெயர் சொற்கள் கிடையாது. பெரும்பாலான நேரங்களில் எப்படி இருக்கும்னா அவருடைய பண்பை சுட்டி காட்டுகிற உவமையாக இருக்கும். உதாரணம் சொல்லுவோம்ல, இதை மாதிரி அதை மாதிரின்னு உவமைக்காக வேண்டி சில சொற்களை பயன்படுத்துவோம். உதாரணமாக சகோதரரே சொன்னார், சட்டசபையில் ஒரு ஜனாசா. சட்டசபையில் ஒரு ஜனாசாங்கிறது அவருக்கு சூட்டப்பட்ட பட்டப்பெயர் இல்லை. ஒரு ஜனாசா என்று எப்படி இருக்குமோ அப்படி உள்ள உட்கார்ந்துருக்கிறார். ஜனாசானா என்ன, அதுகிட்ட போய் பேசுனா பதில் பேசாது, அதை திட்டுனா திருப்பி திட்டாது, அதை அடித்தா திருப்பி அடிக்காது, அவனை கேடு கட்டவன முட்டாப்பையில அறிவு கட்ட என்னத்தை சொன்னாலும் சரி அது நம்மளை பார்த்து சிரிச்ச மேனிக்கு உட்கார்ந்துருக்கும். இது மாதிரி உள்ளுக்குள்ளே போய் பெரிய பேராசிரியர் உட்கார்ந்துருக்கிறாரு. உட்கார்ந்தாரா இல்லையா? பேசுனாங்க, மது ஒழிப்பு பூரண மதுவிலக்கை தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிட்டு நம்முடைய ராமநாதபுரம் தொகுதி எம்எல்ஏ மதிப்பிற்குரிய மாமக தலைவர் பேராசிரியர் ஜவாஹர்லா அவர்கள் பூரண மதுவிலக்கிற்காக வேண்டி சட்டசபையில் குரல் கொடுக்குறாங்க. குரல் கொடுத்த உடனே அம்மையார் முதலமைச்சர் எந்திக்கிறாங்க. எந்திரிச்சு சொல்றாங்க, எவன் மதுவிலக்கு கேட்டு போராடுறாங்களோ அவங்க தான் கள்ளச்சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சட்டசபையிலே நடக்கு. எவ்வளவு கோபம் வரணும். அது நெசமா காய்ச்சினா கோபம் வரக்கூடாது. சரி நம்ம தெரிஞ்சிருச்சு போல இருக்கு, அதுக்குள்ள உளவுத்துறைக்காரன் போட்டு கொடுத்துறான் போல இருக்கியா அப்படின்னு ஒன்று கமக்கமாக இருக்கணும். அல்லது அதை செய்யலைன்னா கோபம் வரணும். நிரூபிக்க முடியுமா? கேட்டாங்க விஜயகாந்தை பற்றி சில வார்த்தைகள் அந்த அம்மா பேசிச்சு, விட்டா அந்த ஆளு பதிலுக்கு பதில் சட்டசபையில் இப்படி கொடுத்தாரு. நீ ஜெயிக்க முடியுமா, உனக்கு திராணி இருக்குதா, நீ ஆட்சியை கலைச்சிட்டு நிப்பாட்டி பாருமா ஜெயிக்கிறனா இல்லையான்னு பட்டுன்னு கொடுத்தாருல அந்த ஆளு. அது இத்தனைக்கும் 2 பேரும் ஐக்கியமாக தான் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன ரொம்ப நெருக்கமான ஐக்கியத்தில் இருந்துச்சு.
அப்படிப்பட்ட லெவல்லையே பதிலுக்கு பதில் கொடுக்கும் பொழுது இவ்வளவு பாரதூரமான அபாண்டமான மதுவிலக்கு கோரக்கூடியவர்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சி கொண்டிருக்கிறார்கள்னு குற்றச்சாட்டை முன்வைக்குது. அதற்கும் அப்படியே ஒரு புன் சிரிப்பு. இதுக்கு ஜனாசான்னு சொல்லாம வேற என்ன சொல்ல? ஜனாசா இப்படி திட்டுனா அதை ஏற்றுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பல்ல காட்டிட்டு திறந்து செத்துச்சுன்னா திறந்த மாதிரியே உட்கார்ந்துருக்குமோ, அதே மாதிரி இவர் உட்கார்ந்துருக்காரியா? ஊமை. இது கடுமையான ஊமை தான், ஆனால் பொருத்தமானதா இல்லையான்னு பார்க்கணும். ஊமை கடுமை, கேட்குறவனு கோபம் தரும். ஆனால் அங்கே பொருத்தம் இல்லாமல் சொன்னோமா, இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் ஓமையை சொல்ல முடியுமே தவிர ஆளுக்கு தகுந்த மாதிரி ஓமையை மாற்ற முடியாது. ஒருத்தர் பலகீனமாக இருக்கிறார், அவருக்கு உதாரணம் சொல்றதாருன்னா ஏன்னா கொசு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஆள் ரொம்ப பெரிய முக்கியத்துவமான ஆளுன்றதுக்காக அவருடைய பலகீனத்தை சொல்றதுக்கு திருச்சி மலைக்கோட்டை மாதிரி பலகீனமா இருக்காருன்னா ஆளுக்காண்டி ஊமை மாத்த இயலுமா? அது அந்த தேவை என்ன, அந்த உதாரணம் பொருந்தி போகுது, அதைத்தான் நம்ம பார்க்கணும். அந்த ரசூலா காலத்தில் கூட அப்படி சொன்னாங்க. அல்ல அந்த கொசுவை எல்லாம் உதாரணம் காட்டி பேசும் பொழுது என்ன இது அல்லா பெரிய அல்லா அவன் சொல்லலாம். யூதன் வந்து எவ்வளவு பெரிய ஆளு, உலகத்தை எல்லாம் படைச்சவங்கிற, உன்னையெல்லாம் தூதரா அனுப்பின ஆளுங்கிற, அவ்வளவு பெரிய ஆளு கொசுங்கிறான் ஈங்கிறான், இன்னும் இதையெல்லாம் போட்டு பெரிய மனுஷன் பேசுற பேச்சா அப்படின்னு. அப்ப அல்லாஹ் வசனம் இறக்குறான், இன்னல்லாஹ லா யஸ்தஹி அன் யல்ரிப மஸலன் மா பஊலத்தன் ஃபமா ஃபௌகஹா. ஒரு ஈயை மட்டும் இல்ல, அதை விட அற்பமானதையும் உதாரணம் சொல்ல அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். உதாரணம் பொருத்தமா இருக்குன்னா பார்க்கணும். கடுமையா இருந்திருக்காரு, அவர் செஞ்ச காரியம் கடுமையா இல்லையா? ரசூலுல்லாஹ் அப்படி பார்த்தா ரசூலா எவ்வளவு கடுமையை பயன்படுத்தியிருக்காங்க தெரியுமா? உதாரணமா இந்த ஒருத்தர் அன்பளிப்பை கொடுத்த அன்பளிப்பை திரும்ப கேட்கிறார். இதை பத்தி ரசூலா என்ன சொல்றாங்க? அல் ஆயிது கல் ஹிபத்தி கல் கல்பில்லது எக்கை சும்மை ஆகுது. ஒருத்தர் கொடுத்த அன்பளிப்பை திரும்ப வாங்கினா வாந்தி எடுத்துட்டு அதை விழுங்குகிற நாய்க்கு சமம். இவ்வளவு ஹார்டாலாம் நம்ம சொல்லிடவே இல்லை. சட்டசபையில் ஜனாசான்னு இலக்கியமா சொன்னாலும் உள்குத்தோட தான் சொல்லி வச்சிருக்கு. ஆனால் ரசூலா வெளிப்படையாவே சொல்றாங்க, வாந்தி கொஞ்சம் கற்பனையில் கொண்டு வாங்க. நான் அதை வாந்தி அதை விழுங்குறது நினைச்சாலே அருவருப்பு. இத்தனை அருவருப்பா ரசூலா சொன்னாங்களே, அப்புறம் ரசூலா தப்பா சொல்லிட்டாங்க? தப்பு இல்லை, ஊமை. இது அவங்க செஞ்ச காரியத்தை ஒப்பிட்டு சொல்லும் பொழுது அது செய்ய வேண்டியது மார்க்கத்தில் உள்ளது. உதாரணம் சொல்லி விளக்குனா தான் எதுவுமே சாதாரணமாக ஒரு மணி நேரம் பயான் பண்ணுறதும் சரி, ஒரு உதாரணம் சொல்கிறதும் சரி, ஒரு ஓமை சொல்லி விளக்குறதும் சரி, அந்த அடிப்படையில் சொல்லப்பட்டது. அதை நாம் குற்றமாக குறையாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. வேறு ஏதேனும் அதுக்காண்டி 100% நாங்கள் அந்த வார்த்தைகள் தவறான சொற்கள் வரலன்னு உத்தரவாதம் கொடுக்கல. அப்படி வரலாம், வந்தால் சகோதரர்கள் செய்ய வேண்டிய கடமை சுட்டி காட்டுங்க. அடுத்தடுத்த நாட்களில் வராமல் அதை தவிர்த்துக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. மாவட்ட துணைத் தலைவர் ஜாஃபர் அவர்கள் இதை நடத்தி தருவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய எல்லா நேயர்களே, நண்புக்கினி சகோதரர்களே, உங்கள் அனைவரும் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த பட்டமளிப்பு நிகழ்ச்சி விழாவில் இன்ஷா அல்லாஹ் பட்ட வழங்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது பட்டத்துக்குரியவர்களை வரிசைப்படி 2011-2012 ஆண்டுக்கான பட்டமும், அது மாதிரி 2010-2011க்கான பட்டம் இன்ஷால்லா வழங்கியிருக்கின்றோம். அதற்கான பெயர்களை இன்ஷால்லா நாங்கள் அழைப்போம். இங்கு வந்து பட்டத்தை பெற்று செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 2010-2011க்கான பட்டத்தை வாங்கக்கூடிய பெண்மணி வலங்கிமான் சேர்ந்த என் ஹலீல் ரஹ்மானுடைய மகள் நவாஸ் பேகம் அவர்களை அழைக்கிறோம். அதுக்கு அடுத்தாற் போல நாகப்பட்டினத்தை சேர்ந்த சகோதரர் எஸ் காதர் ஷெரீஃபுடைய மகள் ஃபாத்திமா பர்வீன், அந்த சகோதரர் அப்துல் கரீம் அவர்கள், அதிராமட்டத்தை சேர்ந்த சகோதரர் பரக்கத்தலுடைய மகள் பி ரிஸ்வானா, அன்னூர் இஸ்லாம் பெண்களுடைய தலைவராக சாதின் அவர்கள் கொடுப்பார்.
மேலக்காவலை சேர்ந்த சகோதரர் ஷேக்தாவுடைய மகள் சரிகத் நிசா அவர்களை அழைக்கின்றோம். சகோதரர் ஷாஜான் அவர்கள் பட்டவங்க. எல்லாம் போட்டு செருகடுமரை சேர்ந்த சகோதரர் அம்மானுடைய மகள் ஜெசிமா பருவனை அழைக்கின்றோம். சகோதரர் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய தஞ்சை வடக்கு மாவட்ட தலைவர் இம்தியாஸ் அவர்கள். கொள்ளிடம் தைக்காவை சேர்ந்த சகோதரர் முகமது அனிமா அவர்கள் மகள் கதிஜா பானு அவர்களுக்கு சகோதரர் இம்தியாஸ் அவர்கள் வழங்குவார். மாறல ரெண்டாயிரத்தி 2012 பட்டயம் என்று வழங்கும் நிகழ்ச்சியில் திருவோணத்தை சேர்ந்த அவருடைய மாமனாகிய குலாம் ரசூலுடைய மருமகளாகிய பெனாசிர் எம் அவர்களை அழைக்கின்றோம். பட்டம் வழங்குவர் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் வேஷமுத் அவர்கள். அதிராம்பட்டினம் சகோதரர் ஏ ஜாபருடைய மகள் ஜே ஹசீனா அவர்கள் அழைக்கின்றோம். மாவட்ட செயலாளர் வருஷம் அவர்கள். வாழ்க்கையை சேர்ந்த பி அப்துல் ஜப்பாருடைய மகள் ஏ ஜாஸ்மின் அவர்களுக்கு அவருடைய தாயார் பட்டம் வாங்கி சொல்றாங்க. பட்டம் வழங்குவர் சகோதரர் கதிரை ஹாஜா அவர்கள். வடகரையை சேர்ந்த எம்எஸ் நஜிமுடைய மகள் செசிமா பேகம் அவர்களுக்கு சகோதரர் ஹாஜா அவர்கள் பட்டம் வழங்குவார்கள். திருப்பனந்தாளை சேர்ந்த சகோதரர் ஹாஜாமீனுடைய மகள் ஹெச் மரியம் அவர்களுக்கு அன்னூர் மாசாவுடைய துணை செயலர் சாகுல் அவர்கள் பட்டம் வழங்குவார்கள். டி பண்டாரவிடை சேர்ந்த ஹாஜி முகமுடைய மகள் சமிமா சபின் அவர்களுக்கு மதரசா துணை செயலர் சாகுல் அவர்கள் பட்டம் வழங்குவார்கள். கோவிந்தராஜுடைய மகள் முக்சினா அவர்களுக்கு அன்னூர் மாசாவுடைய பொருளாளர் சகோதரர் ஹிதைத்துல்லா அவர்கள் பட்டம் வழங்குவார்கள்.
அன்னூர் தௌஹீத் சகோதரர்கள் கூட்டணி பிரியாத் மூலியமாக பரிசுகள் இன்ஷா அல்லாஹ் வழங்க இருக்கின்றோம். அதோடு பட்டம் வழங்கும் நிகழ்ச்சியும் இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் 2010-2011 ஆண்டுக்கான மாணவிகளுக்கும் 2011-2012 ஆண்டுக்கான மாணவிகளுக்கும் மொத்தம் 6 பரிசுகளும் 6 பட்டங்களும் இன்ஷா அல்லாஹ் வழங்க இருக்கின்றோம். இதில் 2010-2011 ஆண்டுக்கான 3வது பரிசை பெற்றுச் செல்பவர் சகோதரி யாஸ்மி ரிஸ்கானா அவர்களுக்கு மதரசா தலைவர் ஷாகன் அவர்கள் பட்டம் வழங்குவார்கள். ரெண்டாயிரத்தி 2011-2012க்கான 3வது பரிசை சகோதரி சமீரா பேகம் அவர்களுக்கு சகோதரர் கதிரே ஹஜா அவர்கள் வழங்குவார்கள். 2011 ஆண்டுக்கான 2வது பரிசை சகோதரி அப்சனிசா அவர்கள் வந்து வாங்கி செல்லுமாறு அழைக்கின்றோம். இந்த பரிசை சகோதரர் மாவட்ட தலைவர் இம்தியாஸ் அவர்கள் வழங்குவார்கள். திருப்பி 2011-2012க்கான 2வது பரிசை சகோதரி யாஸ்மின் மஸ்பூர் அவர்கள் பெற்றுச் சொல்வார்கள். இந்த பரிசை சகோதரர் அப்துல் கரீம் அவர்கள் வழங்குவார்கள். ரெண்டாயிரத்தி 2010-2014க்கான 1வது பரிசை சகோதரி சமினா பேகம் அவர்கள் சகோதரர் அல்தாஃபி மூலம் பெற்றுக்கொள்வார்கள் இன்ஷா அல்லாஹ். தூக்கி மேல தூக்கி பாருங்க கேமரா 2011-2012க்கான 1 பரிசை சகோதரி ஆபிதா பெரியன் அவர்கள் பெற்றுக்கொள்வார். சகோதரி அல்தாஃபிடம் வந்து கைட்டு தூக்கு பிரச்சனை. Allah